கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரத்தில் நம்முடைய இந்த தொடர் வேதாகம வகுப்பில் 3ஆம் உலகம் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போல ஒவ்வொரு சாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்து இயேசுடைய ராஜ்யம், த கவர்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் நமக்கு ஆங்கிலத்தில். ஸோ அந்த ஒரு ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் அதை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆர்கனைஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு டைம் ப்ராபஸி, ஒரு காலத்தை மையமாக வைத்த ஒரு தீர்க்க தரிசனம். ஆக்சுவலாக ஒரு ராஜ்யம் வருதுன்னு போன வாரம் பார்த்து இல்லையா, அந்த ராஜ்யம் எந்த டைமில் இந்த பூமியில் தேவன் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தலைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு ரொம்ப அந்த தலைப்பே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த 5th வேர்ல்டு எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசுனாலே அப்போ நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏதோ முதல்ல ஒரு நாள் இருந்திருக்க வேணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5ஆம் உலக பேரரசு அப்படிங்கிற ஒரு மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது என்னங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம சிந்திக்கப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் அது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசாக அது இருக்க போகுது. பேரரசுனாலே நமக்கு தெரியும் இல்லையா, எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு அப்படின்னு சொல்கிறதுக்கும் பேரரசுன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கிங்னு சொல்கிறதுக்கும் அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா, கிங்னா ராஜா, ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்? சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து ராஜாவாக வர்றதில்லை. அவர் எப்படி வர்றார்? அவர் ஒரு சக்கரவர்த்தியாக வர்றார். சக்கரவர்த்தின்னு என்ன அர்த்தம்னா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அதான் அவருடைய அர்த்தம். சரிங்களா? கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எந்த டைமில், எக்ஸாக்டாக எந்த டைமில் அவர் ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகம் நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்போது முதல் வருகையில் வந்தபோதே அவர் என்னதான் போதிக்க தொடங்கினார் நம்ம படிச்சிருக்கோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிதான் இருக்கு. அப்பவே முதல் வருகையிலே சொல்லிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லையா யோவான் ஸ்நானகர், அவர் கூட என்னதான் பிரசங்கம் பண்ணார்? அதே வார்த்தை, மனம் திரும்புங்கள் பரலோக. அது பின்னாடி கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு ஒரு சில வசனங்கள் இருக்கும். யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்றார். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது தான் மெயின். அதுக்குள்ளதான் பூலோகமும் இருக்கு, பரலோகத்துக்கு கீழே தான் இதுவும் இருக்கு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். ஸோ அது அவர் சொல்றார் இல்லையா. அப்போ மெயின் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்ட்ரல் ஆஃபீஸ் அப்படின்னாலே அது பரலோகம். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒரு இடம். அவர் அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த பூலோகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அவர் கொண்டு வரார். அப்படின்னா இப்போ அவருடைய ஆட்சி இல்லையா அப்படின்னா எப்பொழுதுமே அவருடைய ஆட்சி தான். ஆனால் பர்டிகுலராக தேவன் ஒரு ராஜ்யங்கிற விஷயத்தை அவர் ஏன் வச்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்காகத்தான் அவர் அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வருது, சீக்கிரம் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் வருகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு, நீங்கள் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா முதல் வருகையில் வந்துட்டு இப்போ போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ராஜ்யம் வந்த மாதிரியே தெரியல. ஆனால் அப்பவே சொல்லிட்டாங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுடைய அழைப்பு உங்க பக்கத்தில் இருக்க, நான் வந்திருக்கேன் அந்த அழைப்பு கொடுக்கதான். அந்த அழைப்பை இப்பவே நீங்க தக்க வச்சுட்டீங்கன்னா என்னுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது என்னோட சேர்ந்து அரசாட்சி பண்றதுக்கு உங்களை என்ன செய்வேன்?
நான் கூப்பிட்டுவேன். அதான் 2ஆம் உலக சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பேதுரு எல்லாம் பின்னாடி வாங்கன்னு சொன்னி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு நாள் என்ன கேள்வி கேட்டான்? முதல்ல வாங்கணுன்னே போயிட்டான். அப்புறம் என்ன கேள்வி கேட்டான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்க பின்னாடி வந்தவன் என்ன கிடைக்கும்? ஞாபகத்தில் மைண்டில் நல்லா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். பைபிளில் நம்ம இதே கேள்வியினுடைய அழைப்புக்குள்ள தான் நம்மளும் வந்திருக்கோம். எல்லாத்தையும் விட்டு நம்ம ஒன்றும் எதுவும் வரல, நம்ம எதையுமே விட்டுட்டு வரல. ஆனால் சீசர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாங்க. ஆனால் நம்ம கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். அதனுடைய ஒரிஜினல் மீனிங் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தை குட்டிங்க, நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு அப்படியே அனாதி மாதிரி வந்துடுறதா? அதை குறித்து ஆண்டவர் பேசுகிறதா? இல்லை வேற ஏதாவது அதுக்கு அர்த்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம கவனிக்கலாம். பட் இப்போ எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கள் பின்னாடி வந்தவன் உங்கள் பின்னாடி வந்தவன் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்னாடி வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும்னு சொன்னார். யாராவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்லுங்க, மறு ஜென்ம காலத்திலே. அப்படின்னா இப்போ இருக்கிறது ஒரு ஜென்மம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வந்தது மனுஷ ஜென்மம். கரெக்ட் தானே? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வந்தார். அடுத்தது ஒரு ஜென்மத்தில் வரப்போறான். அது அடிமையின் ரூபம் இல்லை, ராஜாதி ராஜாவாக 2ஆம் வருகை இல்லையா? முதல் வருகையில் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு. 2ஆம் வருகையில் 2 கண்ணத்திலையும் விடுவோம். அதான் அவனுடைய அர்த்தம். ஏன்னா கிறிஸ்து வர்றதே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வர்றார். இந்த பூலோகத்தில் சாத்தானுடைய கிரியைகள், போதனைகள், அவனுடைய அமைப்பு, அவனுடைய அரசாட்சி எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கொண்டு வரத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலேயே அவர் வரார். ஸோ அப்படி வந்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஏற்படுத்துறது ஏதோ ஒரு மாய மந்திரம் மாதிரி நடக்க போகிற ஒரு விஷயமா, அல்லது நேச்சுரலாகவே தேவன் இந்த உலகத்தை அப்படியே ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போக போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப ஞானமான வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் என்பது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது சுகபோக பொருள் அல்ல. இது ரொம்ப ஒரு ஞானமான இன்டலெக்சுவல் புக்கு. இதில் ரொம்ப ரீசன்ஸ் இருக்கு. தேவன் வந்து தான் செய்கிற எல்லா காரியத்தையும் அழகான ரீசன் கொண்டு வரார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள்ல உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய போதகராக இருக்கட்டும், ஒருத்தருக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். ஒருவேளை அந்த அடிப்படையில் இங்க நாம இந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போகும்போது நம்ம வந்து முழுசாக உணர்வோம். உண்மைகளுமே இவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரியாம போச்சு. உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதற்கும் பைபிளுக்கும் இவ்வளவு லிங்க் இருக்குதா? நம்ம வந்து பைபிளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கூட சில நேரத்தில் நினைக்கலாம். முழு சம்பந்தம் இருக்கு, ஆனா எப்படி சம்பந்தப்படுத்துறதுன்னு தெரியல. அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது வந்து பேசிக்கலான வசனம், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஒரு ராஜ்யம் இந்த பூமியில எப்படி அவர் ஸ்தாபிக்க போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை குறித்து வேதத்தில் எங்கேயாவது பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கலாம். போன வாரம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்தா அது எப்படி இருக்கும், இதை குறித்து நம்ம எங்கேயாவது பைபிள் இருக்கான்னு பார்த்தோமா இல்லையா? வேற எங்கேயாவது வெளியே போனோமா? எல்லாமே இதுக்குள்ளதான் இருந்தது, பைபிளுக்குள்ளே தான் இருந்தது. அதாவது ஒண்டர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் இயேசு கிறிஸ்து பண்ண போறார். ஸோ அது எல்லாமே பைபிள் இருந்தால் நம்ம வசனங்களை நம்ம வெளியெடுத்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய வேதத்துக்குள்ளேயே ஒரு ஹிஸ்டரி புக் இருக்கு. ஸோ அந்த ஹிஸ்டரி புக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் எக்ஸாக்டாக எந்த டைமில் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி தானே அந்த புக்கில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் யாராவது கேட்டிருந்தா நீங்கள் தயவுசெய்து பதில் சொல்ல வேண்டாம், மற்றவர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பைபிளில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அடங்கி இருக்கிற ஏதாவது புஸ்தகம் இருக்கா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரித்திர புஸ்தகம் ஒன்று இருக்கு. ஓகே, நானே சொல்லிட்டுமா?
சரி, ஒரு குழு கொடுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. சரி, ஒரு குழு, இன்னொரு குழு கொடுக்குமா? எசேக்கியேலுக்கு முன்னாடி, எசேக்கியேலுக்கு முன்னாடி இல்லை, பின்னாடி இருக்கு. ஓசியாவுக்கு முன்னாடி இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் தானியேல் புஸ்தகத்தில் தான். இதுதான் உலகத்திலேயே, இன்னும் சொல்ல போனா பைபிள்ல இருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு வேர்ல்டு ஹிஸ்டரி புக், உலக சரித்திர புஸ்தகம். அந்த சரித்திரம் வேற எங்கேயும் இல்லை, பைபிளுக்குள்ளதான் இருக்கு. உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா தானியேல் புஸ்தகம். ஸோ தானியேலுக்கு தேவன் பலவிதமான அந்த ஒரு விஷன்ஸ் அவர் வெளிப்படுத்தினார், அதாவது தரிசனங்கள். அந்த தரிசனங்களிலேயே தேவன் நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம வந்து டோட்டல் பைபிள் இருந்து தானியேல் அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு என்ன பண்ணிட்டோம், ஜூம் பண்ணி உள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்க வேணும், பார்க்கறதுக்குள்ள போயிட்டா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தீர்க்க தரிசி அல்லது தீர்க்க தரிசனத்துடைய பேக்ரவுண்ட் தெரியும். தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போக முடியும். ஸோ தானியேலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா? தானியேலுடைய பேக்ரவுண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம், 2ஆம் உலகம் அதுக்குள்ள போய் தேவன் வந்து ஆபிரகாமின் நிமித்தமா இஸ்ரேல் ஜனங்களை, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரிஞ்செடுத்தார் இல்லையா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் எகிப்தில் ரொம்ப கஷ்டப்படும் போது மோசே மூலமா அவங்கள கானான் தேசத்துக்கு தேவன் ஆச்சரிய விதமா வழி நடத்தினார். அப்புறம் கானான் தேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கானான் தேசத்தில் நியாயாதிபதிகளுடைய ஆட்சி ஆரம்பிச்சது. அதில் முதல் நியாயாதிபதி யாருன்னு சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? நியாயாதிபதி இல்லை, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யோசுவா, கடைசி ஜட்ஜ் சாமுவேல் தீர்க்கதரிசி. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சரியா? ஸோ இதுக்கு நிறைய, அதுக்கு இடையில நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க. பட் யாருமே உருப்படி இல்லை, அவ்வளோதான். ஜனங்கள் உருப்படி இல்லாமல் போயிட்டான். அதுக்கப்புறம் ராஜாக்கள் வேணும்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ ராஜாக்கள் வேணும்னு கேட்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, சவுல் முதல் ராஜாவை கொடுக்குறார் 40 வருஷம். அப்புறம் தாவீது 40 வருஷம். அப்புறம் இதெல்லாம் நம்ம பழைய ஹிஸ்டரியில் பார்த்துருக்கோம். 3 பேர் ராஜாக்களை தேவன் ஏன் அனுமதிச்சாருன்னா, ராஜாக்கள் பார்த்து ஜனங்க திருந்துவாங்கன்னு பார்த்தார். ஆனால் ராஜாக்கள் என்ன இல்லை, அவங்க திருந்தல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, சாலமோன் ராஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் ஒட்டு மொத்தமாக இருந்தது. இஸ்ரேலுடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரம் சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம படிக்கிற முடியாது, 2ஆ உடஞ்சிருச்சு. இதுதான் பைபிளில் பேசிக்கலான விஷயம், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் என்ன ஆயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இது வந்து 2ஆம் உலகம் சொல்லும் போது ஞாபகம் இருக்குங்களா? 2ஆம் உலகம் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து அந்த பேசிக்கலான விஷயம். சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சுட்டாங்க. இதில் வந்து இந்த 2 கோத்திரத்தில் யார் யார் பிரிஞ்சதுன்னா, யூதா, பெஞ்சமின், இந்த 2 கோத்திரம் தனியாக வந்துட்டாங்க. மிச்ச 10 கோத்திரம் வந்து அவங்க சமாரியாவை கேபிட்டலாக வச்சுட்டு நார்த் சைடு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க பிரிஞ்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த சல்மனாசர்னு ஒரு அசீரிய நாட்டு ராஜா வந்து சண்டைக்கு வந்து இந்த 10 கோத்திரத்தை கேப்சர் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் அவன் வந்து குடி வச்சுட்டான். அதோட என்ன ஆயிட்டாங்கன்னா, புரஜாதிகளோட அந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, எல்லாம் மிங்கில் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த 2 கோத்திரம், யூதா பெஞ்சமின் கோத்திரம் மட்டும் கொஞ்சம் ஆச்சாரமா இருந்தாங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, என்னைக்கு சாலமோன் ராஜாக்கு அப்புறம் 2 கோத்திரம் 2ஆ பிரிஞ்சாங்களோ, இந்த 2 கோத்திரம் ஒரு தனி கவர்மெண்ட் ஆயிட்டாங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 10 கோத்திரம் தனி கவர்மெண்ட் ஆயிட்டாங்க. இந்த 2 கோத்திரத்தினுடைய கவர்மெண்ட்டுக்கு என்ன பேருனா யூதா, யூதா ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி நமக்கு தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். பட் 2 பேருமே யார் தான்? 2 பேருமே இஸ்ரேல் ஜனங்க தான், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுல யூதா கோத்திரம், யூதா பெஞ்சமின் தனியா பிரிஞ்சதுனா யூதா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது இஸ்ரேல் கவர்மெண்ட். ஸோ 2 கவர்மெண்ட்லயுமே ராஜாக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அதுல அந்த அசீரிய நாட்டு ராஜாவுடைய படையெடுப்புல 10 கோத்திரம் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்க புறஜாதிகளோட மிங்கில் ஆனதுனால தேவனுடைய முழு கவனமும் இந்த 2 கோத்திரத்தின் மேலதான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 கோத்திரத்துல நிறைய ராஜாக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அதில் முதல் ராஜா யாருன்னா சாலமோனுடைய மகன். இந்த 2 கோத்திரத்துடைய முதல் ராஜா சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் அப்படின்னு பேர். கொஞ்சம் பேர் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் 10 கோத்திரத்தினுடைய ராஜாவா யார் ஆனதுன்னா சாலமோனுடைய படை தளபதி யெரொபெயாம் அப்படின்னு பேர், யெரொபெயாம். ஸோ இவங்க 2 பேரும் ராஜ்ய பாரத்தை கையில் விட்டுட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி யார் கையில் போச்சுன்னா
அந்த சாலமோனுடைய படை தளபதி கையில் போயிடுச்சு. மைனாரிட்டி வந்து அவருடைய மகன் கையில் வந்துச்சு. பட் கேபிட்டல் ஜெருசலேம் எங்கே இருக்குன்னா யூதாவில். முதல்ல தாவீது எருசலேம் எல்லாம் ஒரு ஆண்டுக்கு வந்தார் இல்லையா? ஸோ அந்த ஜெருசலேம் வந்து யூதாவில் கேபிட்டலாக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த ராஜ்யம், இந்த யூதா ராஜ்யம், அவங்க தேவன் என்ன செய்கிறார், கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய காரியங்கள், தீர்க்கதரிசிகளை, அநேக தீர்க்கதரிசிகளை இந்த யூதா ராஜ்யத்துக்கு தான் அனுப்பிச்சாங்க. ஏசாயாவிலிருந்து பல்வேறு தீர்க்கதரிசிகள், பழைய பாட்டு கால தீர்க்கதரிசிகள், முக்கியமான தீர்க்கதரிசிகள் எல்லாமே இந்த 2 கோத்திரத்துக்கு தான் போனாங்க. 3 தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் 10 கோத்திரத்துக்கு போனாங்க. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஸோ மேஜர் தீர்க்கதரிசிகள் எல்லாமே இந்த 2 கோத்திரத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? அப்பவே தேவன் அந்த 10 கோத்திரத்தை பிரிச்சதனுடைய நோக்கமே இந்த யூதா கோத்திரம் சுத்தமா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும். காரணம் என்ன? ஒரு காரணம் இருக்கு. அதில் யார் வர்றது? மகா பரிசுத்தம் உள்ளவர் அந்த கோத்திரத்திலிருந்து வெளியே வர போறார். அதனாலதான் தேவன் முதல்ல என்ன பண்ணார்னா, புறஜாதிகளோட கலந்த 10 கோத்திரத்தை தனியா அனுப்பிச்சிட்டார். நீ போயிடு அந்த பக்கம். ஸோ இந்த யூதா கோத்திரம் ரொம்ப ஆச்சாரமா ரொம்ப நாள் இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய கடைசி காலங்களில் யூதா கோத்திரத்தில் இருக்கிற ராஜாக்களும் சோரம் போயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. அதன் நிமித்தம் ஜனங்களும் கெட்டுட்டாங்க. அதனாலதான் அந்த யூதா கோத்திரத்தினுடைய கடைசி ராஜா ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் ஞாபகம் இருக்கா? செதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா. இந்த செதேக்கியா ராஜாவுடைய காலத்துல தேவன் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டே வரார், எச்சரிப்பு கொடுத்துட்டே வரார் தீர்க்கதரிசிகள் மூலம். ஒரு ரைட் டைம் வந்தோடனே தேவன் வந்து டைமுக்கு ஒரு கடவுளா இருக்கார். சரியான டைம், ஒரு இன்ச்சு கூட மாறாது. அந்த டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அவர் நினைச்சது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நடந்துட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த யூதா கோத்திரத்து ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தேவன் சான்சஸ் கொடுத்துட்டே வந்தார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து அதை தக்க வைக்காதனால ஒரு ரைட் டைம் வரும்போது அந்த வடகிழக்கு பகுதியிலிருந்து நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு பாபிலோனிய ராஜா, அவனும் யார் தெரியுங்களா? அவனும் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாக்களுக்கெல்லாம் அவன் ராஜாவாக இருந்தான். அது எப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ராஜா படையெடுத்து வந்து இஸ்ரேல் மேலே என்ன பண்ணிட்டான்னா 3 முறை அட்டாக் பண்ண வந்தான். அதில் முதல் அட்டாக்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 2வது அட்டாக்ல தானியேலும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், யாரு? நல்ல வேலை இந்த பேர் சொன்னீங்க. ஆக்சுவலா அவங்க ஒரிஜினல் நேம் அது அல்ல, அனனியா, மிஷாயேல், அசரியா. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேக் நேகோங்கிறது பாபிலோனியர் வணங்கிட்டு இருந்த கடவுளோட பேரு. இந்த விவரம் தெரியாமையே நிறைய பேர் கிறிஸ்டியன் ஷாத்ராக்னு வச்சிருக்காங்க, மேஷாக்னு வச்சிருக்காங்க. அதுக்கு முருகன் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து அதாவது அந்நிய தேவருடைய பேரை உங்க வாயில உச்சரிக்க கூடாதுன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கற்பனை கட்டளை கொடுத்திருந்தார். இதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தானியேலும் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸும். அவன் நேபுகாத் நேச்சார் இவங்கள புத்திசாலித்தனம் என்ன பண்றான், ஓஹோ பேர் சொல்ல மாட்டீங்களா, உங்க பேரையே நான் மாத்தி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லித்தான் தானியேலுக்கு என்ன பேர் வச்சா சொல்லுவாங்க? பெல்தேஷாத்சார். பெல்ஷாத்சார் இல்ல, பெல்தேஷாத்சார் அப்படின்னு ஒரு பேர் வச்சான். அப்புறம் அனனியாவுக்கு ஷாத்ராக்னு வச்சான். அப்புறம் அனனியா மிஷாயேல் அவருக்கு வந்து மேஷாக்னு பேர் வச்சான். அப்புறம் ஆபேத் நேகோன்னு யாருக்கு பேர் வச்சானா அசரியா. ஸோ இவங்க 3 பேரும் 2வது அட்டாக்ல போயிடுறாங்க. 3வது அட்டாக்ல தான் அது ஆக்சுவலாக 2வது அட்டாக் வரும்போது இந்த செதேக்கியாங்கிற ராஜாவை இப்போ அந்த நேபுகாத் நேச்சார் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் அந்த நாட்டுக்கு. நீ வந்து கொஞ்ச நாள் எனக்கு கப்பம் கட்டிட்டு இந்த நாட்டை கவனிச்சுட்டு. கடைசியில் இந்த செதேக்கியா ராஜாவே அந்த பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக போனதுனால இப்போ 3வது படையெடுப்பில் வந்து எருசலேம் தேவாலயத்தில் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அங்கே இருக்கிற அத்தனை பனிமுட்டுகள், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் சுருட்டிட்டு அவன் போயிட்டான். அந்த செதேக்கியா ராஜா தான் கடைசி கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு, கடைசி ராஜா. அதனால தான் இவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது முன்போல் இராது. பாரு, உன் பாகையை கழற்று, உன் கிரீடத்தை எடுத்துரு.
அது இனி முன்போலிராது. அடுத்த வசனம் சொல்லும்போது அதை கவிழ்ப்பேன் 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 3 தடவை சொல்றார். ஐ வில் ஓவர்டர்ன் ஓவர்டர்ன் ஓவர்டர்ன். 3 முறை ஏன் சொன்னார்னா 3 அட்டாக் பண்ணதுனால சொன்னார். தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கு? மைன்யூட்டானது தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், நம்பகமானது. 3 முறை அட்டாக் பண்ணதுனால தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். அப்புறம் உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது உனக்கு இல்லாது. ரொம்ப தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் முதலே சொல்லிட்டார். உரிமைக்காரர் வர்ற வரைக்கும் உனக்கு இனி அந்த கவர்மெண்ட்டே இல்லை. இப்ப நமக்கு நல்லா தெரியும் யார் உரிமைக்காரர். இஸ்ரேலை ஆளக்கூடிய உரிமைக்காரர் யாருன்னு தெரியலையா? எதுக்கு எடுத்தாலும் இப்ப அப்ப கிறிஸ்து தான் வந்தாங்க, வெளியே இல்லை இல்லையா? கிறிஸ்து தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உரிமைக்காரர். ஆனா என்ன பிரச்சனைன்னா முதல் வருகையில வந்த போதே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கேன்னு எல்லாம் கேட்டு வந்தாங்க. பிறக்கும் போதே டைட்டில் கொடுத்துட்டாங்க. சாகருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பிலாத்து கேட்கிறார், நீ யூதருக்கு ராஜாவா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்ல இல்ல பின்னாடி ஒரு ராஜ்யம் வருது அப்படின்னு சொல்ல. ஆமா அப்படின்னா யூதருக்கு ராஜா தான். அவர் அந்த வாழ்ந்துட்டு இருந்த காலமே ராஜா தான். ஆனா ராஜா மாதிரி இல்ல, உரிமைக்காரர் தான். ஆனா முதல் வருகையில வரும்போது உரிமையோட வரல, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா அவர் வந்தார். ஸோ படிக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன காரணம், எதனால அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தார்? அதுக்கு ஒரு ரொம்ப அருமையான ரீசன் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு தடவை அதை கன்சால்டேட் பண்ணிக்கலாம். அந்த 2 கோத்திரம் 10 கோத்திரம் பிரிஞ்சாங்க. அதில் சல்மனாசர் அந்த ராஜாவுடைய காலத்தில் 10 கோத்திரம் என்ன ஆயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. மிச்சம் 2 கோத்திரத்தை தேவன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணார். ஸோ இவர்களும் செய்யலாதனால பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டு அவனுடைய பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு எல்லா ஜனங்களையும் கூட்டிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? இது வரைக்கும் தான் பேக்ரவுண்ட். இப்போ நம்ம தானியேல் புஸ்தகத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்குள்ள நம்ம போகலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும். சோ என்ன எல்லா பாத்திரங்கள் எல்லாமே போயிடுச்சு. இது ஜஸ்ட் முன்னாடி அந்த செதேக்கியாவுக்கு முன்னாடியே முற்றுகை போட்டான். புரியுதுங்களா? உள்ள போயாச்சு. இப்போ இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணான்னா இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து சாலமோன் கட்டின தேவாலயம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபுல்லா தங்கத்தில் என்ன பண்ணியிருந்தான், அப்படியே பாவி விட்டுருந்தார். எல்லா பக்கம் அவருடைய அரண்மனையினுடைய ஜன்னல் தாழ்பால் முதல் கொண்டு தங்கமும் வெள்ளியும் விலையுறந்த கற்கள்ல உருவாக்கப்பட்டது. பொற்காலம் அப்படின்னு சொன்னாலே யாரு தான்? சாலமோனுடைய தான். ஆனா இப்ப நாம எதுக்கு பொற்காலம் சொல்றோங்கிற விவஸ்தையே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பொற்கால ஆட்சிங்கிறோம். பொற்காலம்னு என்ன அர்த்தம்? எல்லாமே தங்கம்னு அர்த்தம். இங்க எல்லாமே தங்கமாவா இருக்கு இல்லையா? எல்லாம் ஈயம் பித்தாளையா இருக்கு. ஆனாலும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ பாருங்க, அந்த அந்த தங்கம் இதெல்லாம் வெட்டி எடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க போயிட்டான். சரிங்களா? ரைட். இப்போ நேபுகாத் நேச்சார் அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துட்டு போயிட்டான். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? நேபுகாத் நேச்சார் என்றாலே நினைவுக்கு வருவது பாபிலோனின் தொங்கு தோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஆன்ஷியன்ட் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. பழங்கால உலக அதிசயங்கள்ல 9 அதிசயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம இருக்கிற தாஜ்மஹால் எல்லாம் பழங்கால உலக அதிசயம் இல்லை, இப்போ மிடில் அந்த டைம்ல இருக்குது. ஆனா பழங்கால உலக அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் இருந்தது. அதுல முக்கியமானது பாபிலோனுடைய தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓ இந்த தோட்டத்தையே தொங்க விட்டுருப்பார் போல் இருக்கு இல்லையா, அந்த தோட்டம் வந்து தொங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது அந்த மாதிரி இல்லை. பாபிலோன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கட்டடக்கலைக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ராஜ்யமா இருந்தது. அதுல வந்து நேபுகாத் நேச்சார் ஒரு சூப்பர்மேன், ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளி. தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய கவர்மெண்ட், தன்னுடைய சிட்டி எப்படி இருக்கணும்னு அவன் தான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவன் கட்டினான். ஆக்சுவலாக இந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் சொல்கிறோம் இல்லையா, இந்த தொங்கு தோட்டம்ங்கிறது என்ன அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து
எல்லா ராஜ்யங்களையும் ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த மத்திய தரைக்கடல் ஓரமா இருக்கக்கூடிய ஒரு பெனோஷியான்னு ஒரு தேசத்து ராணி அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். வரும்போது அந்த அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வீட்டை பார்க்கணும். சரியா? பார்க்கறதுக்காக இந்த அரண்மனையினுடைய முற்றத்தில் போய் ஏறி நின்று பார்த்து, இந்த சிட்டாடல் அதில் ஏறி நின்று பார்த்தா அங்கே அவங்க அப்பாவுடைய வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரொம்ப, ஆனால் தெரியல, அந்த 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 திசையில் தெரியல. ஏன் தெரியலன்னா ஒரு பெரிய மலை ஒன்று மறைச்சிட்டு இருந்தோம். சரிங்களா? இந்த அம்மா உடனே ஒன்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா வீட்டை நான் பார்க்கணும். அப்படியா? நீ டார்ச்சர் பண்ணாத. யாரை பார்த்து? அந்த அம்மா. நேபுகாத்நேச்சர் உங்கள் அப்பா வீட்டை நீ பார்க்கணும், அவ்வளோதானே? சரி, இந்த மலையை விட பெரிய ஒரு பில்டிங் என்ன செய்கிறேன், கட்டி கொடுக்குறேன். அங்கேயே உனக்கு அந்த பூங்கா எல்லாமே பண்ணிடுறேன். நீ அங்கேயே போய் உட்காந்துட்டு உங்கள் அப்பா வீட்டையே பார்த்துட்டு என்னையும் டார்ச்சர் பண்ணாது அப்படின்னு சொல்லி முதல்ல ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கு மாடிகளை அவன் கட்ட ஆரம்பித்தான். சரியா? அப்போ அதுக்கு மேலேயே அந்த நிறைய அந்த இதெல்லாம் பாருங்க, இந்த செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வச்சு அதனுடைய வேர் கீழே வர்றக்கும், அந்த வேர் தண்ணி போகக்கூடிய கேப்பு, அதுக்கு தேவையான காற்று போகக்கூடிய கேப் எல்லாத்தையுமே அவன் வந்து நிர்மாணிச்சான். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கார்டனாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாடி இந்த பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் என்ன செய்கிறாங்க, மேலேயே கொண்டு போய் எல்லா செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாடல் இருந்து செஞ்சது தான். அப்போ பாருங்க, இவங்க அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மலையை விட பெருசாக கட்டிட்டு அந்த அம்மா அப்படியே உட்கார வச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், சரி நம்மளும் போய் மேலே நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை எல்லா பில்டிங்க்கு உச்ச கட்டத்தில் மேலே போய் நின்று அந்த சிட்டாடல் நின்று பார்த்தான். நமக்கு தெரியுமில்ல, அந்த பாபிலோன்கிறது ஈராக் நாடு தான். ஃபுல்லாக டெசர்ட் லேண்டு, எங்கே பார்த்தாலும் தெரியும் அந்த லேண்டு தெரியும். ஓரளவுக்கு அந்த சைட்டு கண்டுபிடிக்கலாம். இவன் மேலே ஏறி நின்று பார்த்தோன்னே தான் பிடிச்ச எல்லா ராஜ்யங்களையும் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சான், படிச்சிருக்கீங்களா, நான் என் சுய பலத்தினால் கட்டிய பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அப்படி பெருமையா அப்படி நினைச்சான். தேவன் பொத்துன்னு தள்ளி விட்டாராங்க. அந்த வசனம் நீங்கள் படிச்சிருக்கலாம். கொஞ்ச நாள் அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். ஸோ அந்த அடிப்படையில் கட்டப்பட்டது தான் இந்த பாபிலோன் சிட்டி. உள்ளுக்குள்ள யூப்ரட்டிஸ் நதி ஒரு பக்கம் உள்ள போய் இன்னொரு பக்கம் வெளிவரணும். இந்த பாபிலோன் அந்த அந்த சிட்டியை வந்து செழிப்பாக்குறதுக்காக யூப்ரட்டிஸ் நதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. உள்ளுக்குள்ள ஒரு சைடு உள்ள போய் இன்னொரு சைடு வெளியே வந்துடும். இவங்க எதுக்காகவும் வெளிநாடுகளுக்கோ வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுடைய சகல தொழில்களும் பாபிலோனுக்குள்ளே தான். யாரும் இவங்களை அட்டாக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஞானமாக இந்த பட்டணத்தை அவங்க வந்து கட்டியிருந்தான். அப்புறம் வானளாவிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாபிலோனுடைய ராஜ்யத்தில் காலத்தில் தான் அந்த அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அந்த ஒரு மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே தான் கட்டினாங்க. இப்போ நிறைய கட்டியிருக்கிறாங்க பில்டிங்ஸ் எல்லாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பில்டிங் இருக்குது, புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்குது. இதுதான் 160 மாடி. இப்போ அமெரிக்கா வந்து டவர் விழுந்தது இல்லையா, அது 110 மாடி, இது வந்து 160 மாடி. உலகத்திலேயே ஹையஸ்ட் லிஃப்ட் இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. கரெக்டாக 1.5 நிமிஷத்துக்கு மேலே போயிடும் டாப்புக்கு, 160வது மாடிக்கே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டெக்னாலஜியில் கட்டியிருக்காங்க. மேலே போய் நின்னா தலை சுற்றிடும். அப்படியே கீழே பார்க்கும்போது அதாவது வானத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிரஸ்டீஜுக்காகவே அந்த நாட்டில் துபாயில் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. அந்த மன்னர் அவங்களுடைய அந்த கலிஃபாவுடைய ஞாபகார்த்தமாக அவங்க கட்டியிருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஜினியர்ஸ் ஒன்றா சேர்ந்து கட்டினதாக இந்த பில்டிங்கினுடைய சிறப்பாக தான். உலகத்தில் ஹையஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யாராக இருக்காங்களோ அவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்போ ரெண்டாவது, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரும் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காங்க. என்னைக்கு ஒன்றா வந்து தங்குறாங்களோ அன்றைக்கி ஒரு ஃப்ளைட் விட்டு அடிச்சிடுவாங்க. இதான் நடக்க போகிற விஷயம். என்னைக்காவது ஒன்றா வந்து தங்குவாங்கல்ல, அப்போ அது விஷயம் நடக்கும். ஸோ இது பாருங்க, இன்னைக்கு இப்போ வந்து இது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாம் பல நூற்றாண்டுகள் முன்னால் பல ஆயிரக்கணக்கான பேர் பல வருஷங்களாக அவங்க வந்து கட்டின ஒரு பில்டிங். ஸோ இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பில்டிங் எல்லாம் அவன் கட்டினதுனால தான் அவன் ரொம்ப பிரசித்தி பெற்ற, அவன் காலத்தில் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார்னாலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா. ஸோ இவனுடைய காலத்தில் தான் இப்போ இவன் ரொம்ப ஒரு புத்திசாலி. இவன் என்ன பண்ணுறான்,
வெளிநாடுகளிலிருந்து யாராவது பிடிச்சிட்டு வர்றாங்க இல்லையா, அந்த அடிமைகளாக ஜெயிச்சுட்டு வரும்போது இவன் முதல்ல அது இருக்கிற யூத்ஸ் இளைஞர்களை மட்டும் அப்படி பார்ப்பான். அதில் விசேஷமாக அவன் யாரை பார்த்துருக்கான்னா, இஸ்ரேல் இருக்கிற ஜனங்களில் தேவனுடைய திட்டம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவனுடைய முழு கவனம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய வாலிபர்கள் மேலே இருந்தது. அது விசேஷமாக தானியேல், அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி யாரா இருக்கிறாங்களோ அவங்கள அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவன் சொல்றான். அப்பதான் இந்த 4 வாலிபர் போறாங்க. பாருங்க, இந்த 4 வாலிபர் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமர்த்தியத்தையும் அவர் என்ன பண்றார், அவர் கொடுத்தார். அடுத்தது தானியேலை பர்டிகுலரா, தானியேலை சகல அறிவுள்ளவராக அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுள்ளவனா அங்கே கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இவங்க என்ன ஆயிட்டாங்க, தானியேல் அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாபிலோனில் இப்போ செட்டில் ஆகிருக்காங்க. நமக்கு இந்த 1ஆம் வசனமே படிச்சு 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். இவங்க எப்படியாவது பாபிலோனுடைய கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தானியேல் ரொம்ப ஞானமாக தனக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர்ட்டெல்லாம் பேசி, நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு மரக்கறி கொடுத்தாலே போதும், இந்த மாமிசமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பட் நாங்கள் நல்லா புஷ்டியாக இருப்போம்னு சொல்லி தன்னுடைய ஞானத்திலே அவங்க எல்லாம் செட்ரைட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு டைம் தான் முக்கியமான விஷயங்கள். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான காரியம் நடக்க போது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது வாசிக்கலாம் பாருங்க. நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சிட்டான். பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் உட்கார்ந்து தன்னுடைய படுக்கையில் அவன் படுத்திருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது இவனுக்கு என்ன பின்னாடி இந்த வசனங்கள் வரும். என்ன வந்துச்சுன்னா, இவ்வளவு ராஜ்யங்களை நம்ம பிடிச்சிட்டோம், இந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு அப்புறம் யார் இதை நிர்வகிக்க போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவனுடைய மனசுல வந்துதான். மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் நேபுகாத்நேச்சாருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தெரியுங்களா. இதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதாவது எகிப்து கிங்டம் சொல்லுவாங்க, அசீரிய ராஜ்யங்கள் எல்லாமே. இந்த ராஜாக்கள் இன்னொரு நாட்டுக்கு சண்டைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லா பொண்ணு பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு ஜனங்களை அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுவான், ஒரு நாட்டை ஜெயிச்சிட்டான்னா தன்னுடைய ஒரு பிரதிநிதி அந்த நாட்டில் நியமிச்சுட்டு அவனை அரசாட்சி பண்ண வச்சிருவான். வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் என்ன செய்யணும்னா ரிப்போர்ட் அண்ட் லெவி கொடுக்கணும், கப்பம் கட்டணும். அதே சமயத்தில் இவனுக்கு ஏதாவது இந்த ராஜ்யத்துக்கு தேவையான உதவி வேணும்னா கூட அவன் என்ன பண்ணுவான்னா செய்வான். அந்த அளவுக்கு ரொம்ப ஞானமாக இருந்திருக்கான். ஸோ இவன் மட்டும் ராஜாவா இல்லாமல் அந்த ராஜ்யங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் தனக்கு சாதகமாக இருக்கிற சில குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் அங்கங்கே நியமிச்சு அவங்களுக்கு அதிகாரத்தை பிரித்து கொடுத்தாங்க. இதை அரசியல் சொல்லுவாங்க டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரங்களை பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி ராஜாக்களுக்கெல்லாம் இப்போ யார் ராஜா, நேபுகாத்நேச்சார். அப்புறம் இப்போ அவனுடைய முழு எண்ணமே எல்லா அறிவாளிகளை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், நல்லா டெவலப் பண்ணணும். அமெரிக்கா இன்னைக்கு டெவலப் ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அமெரிக்கா சுதந்திரம் வாங்கின ஃபர்ஸ்ட் அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன தெரியுமா அழைப்பு கொடுத்தாரா, எல்லா உலக நாடுகள் இருக்கிற எல்லாரும் யார் வேணாலும் அமெரிக்கா வரலாம், வந்து உங்களுடைய திறமையை இங்கே பயன்படுத்தி இந்த நாட்டை என்ன பண்ணுங்க முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இப்போ அந்த ஒரு அறிக்கை விட்டதுனால தான் நிறைய பேர் அமெரிக்காவுக்கு திறமை உள்ளவர்கள் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அழியும் போகுது. அதுவும் நமக்கு வசனங்கள் இருக்குது, அமெரிக்காவுன்னா அழிய போகுதுங்கிறதுக்கு நம்ம வசனம். சரி, ஓகே. இப்போ பாருங்க, இவன் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு கனவை அவன் பார்க்குறான். அந்த கனவை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் பயந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஐயோ பயங்கரமான ஒரு கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டா அப்புறம் வசனம் படிக்க முடியாது, ஜோசியர்கள் சாஸ்திரிகள் இவங்க எல்லாம் கூப்பிட்டு அது என்னப்பா நான் கண்ட கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவன் கேட்குறான். அப்போ அவங்க எல்லாம் ராஜ சமூகத்தில் நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 4ஆம் வசனம். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி. என்ன சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னோட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, உங்க சொப்பனம் என்னன்னு சொல்லுங்க. சொப்பனம் என்னன்னு சொல்லிட்டா ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணிடலாம், ஜமாளிச்சிடலாம். இப்போ மாட்டினாங்க பாருங்க.
என்ன சொல்றான் தெரியுமா? சொப்பனை கண்டேன், ஆனா அது எனக்கு இப்ப மறந்து போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? மறந்து போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இப்படி சொன்ன இல்லைங்களா? ஏதோ சொப்பனத்தை சொன்னாலாவது ஏதோ மனசுல வர்றது ஏதோ சொல்லி ஜமாளிக்கலாம். இப்ப பாருங்க, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே அதை சொல்றதுக்கு முடியல, பயந்துட்டு நிக்கிறாங்க. அப்பதான் அவங்க எல்லாத்தையும் தண்டனைக்குள்ள கொண்டு போயிட்டான். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ அடுத்து அவங்க என்ன அவங்க சொல்றாங்க பாருங்க, வாசிக்கலாம் மறுபடியும். 7ஆம் வசனம். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். பாருங்க, நீ சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அதை விடுவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சொப்பனத்தை சொல்றதுக்கு இவன் என்ன சொல்லிட்டான்? எனக்கு இந்த சொப்பனம் மறந்துருச்சு, இப்ப நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும், அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லணும். இது ஒரு பெரிய பிரச்சனையா அங்க வந்து நேபுகாத்நேச்சாருடைய ராஜாங்கத்துல அங்க வந்துருச்சு. இப்ப அவன் ஏற்கனவே பயந்துவா இருக்கான். இப்ப அவனுக்கு என்ன டென்ஷன்னா, இதை யாராவது சொல்லினா யாரா இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்தையும் நான் வந்து கொண்டு போடுவேன், அந்த கண்டிஷன்ல இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதில் நிறைய வசனங்கள் இருக்கு, ஜஸ்ட் அதனுடைய நீங்க குறிக்கிறதா குறிச்சுங்க, பின்னாடி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த ஒரு நியூஸ் யாருக்கு போகுது? தானியேலுக்கு போகுது. அவருடைய மேலதிகாரி ஆரியோக் அப்படிங்கிறவருடைய மூலமா தானியேலுக்கு போகுது. பாருங்க, தேவன் பர்டிகுலரா இந்த விஷயத்தை தேவன் தான் பண்ணினார். ஒரு சொப்பனத்தை சொல்லி கொண்டு வந்துட்டார். இப்ப சொப்பனத்தை வந்து அவனை மறக்க வச்சிட்டார். இப்ப மற்ற யாருனால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்ப தானியேல் போய் என்ன செய்யறாருன்னா, தேவனிடத்துல போய் கேட்கிறார். தானியேலுக்கு இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இப்ப என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றார். சோ வாசிக்கலாம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. யாரும் வந்து எங்கேயாவது ஒரு தேவர்கள் மேல இருந்து ஏதாவது சொன்னாதான் இது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இப்போ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்படின்னா இது யாராவது சொல்றாருன்னா அவர் யார் தான்? அவர் தேவர் தான், கடவுள் தான். அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள வரும்போது இப்ப தானியேல் என்ன செய்யறாரு பாருங்க, ராஜாவின் இடத்துல போய் என்ன சொல்றாரு பாருங்க. தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்ன சொல்றார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதுக்கு எல்லாம் காரணம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை வந்து தேவன்கிட்ட கேட்டு என்ன பண்றேன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். அப்புறம் போயிட்டு அவர் பாருங்க, வாசிக்கலாம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. எவ்வளவு சூப்பரான விஷயம். தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை என்ன பண்ணார்? ஸ்தோத்தரிச்சுட்டு நேரா ராஜா கிட்ட வரார். ராஜா கிட்ட வந்து கீழே பாருங்க, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் குறி சொல்றவங்களாலும் யாருனாலையுமே முடியாது. ரொம்ப கிளியரா சொல்றேன், இது யாருனாலே வெளிப்படுத்த முடியாது. ஆனா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில், ரொம்ப முக்கியமான வார்த்தை தான், புரியுதுங்களா? கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு என்ன பண்ணிருக்கார்? தெரிவித்திருக்கிறார். இப்ப அடுத்து வாசிங்க. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். இப்ப பாருங்க, விளக்க சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு சீன் வந்து நம்முடைய மனக்கண்ணில் கொண்டு வந்துடுங்க. இவன் ஒரு மிகப்பெரிய ராஜா, தன்னுடைய அந்த ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கான். சுத்திலும் அவருடைய மந்திரிகள் இருக்காங்க, எல்லாரும் பெரிய பெரிய பிரதானிகள் இருக்காங்க, அறிவியல் நிபுணர்கள் எல்லாரும் இருக்காங்க. இவன் கண்ட சொப்பனத்தை யாருனாலுமே சொல்ல முடியல. இப்ப யார் சொல்றது வந்திருக்கிறது? இவன் யாரை பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த அடிமையின் மாறி இருக்கிற நிலைமையிலிருந்து இப்ப தானியேல் வந்து சொல்றாரு, நீ கண்ட சொப்பனத்தை சொல்றதுக்கு இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாது. அந்த அர்த்தம், ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கடவுள் அவர் எனக்கு இதை குறித்து உனக்கு வெளிப்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் படுக்கையில் உண்டான ஒரு தரிசனம் என்னன்னா வாசிக்கலாம். அடுத்தது, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்று நினைவுகள் உமக்குள் எழுப்பி. இப்ப பாருங்க, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னா, இனிமேல் என்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல வந்தது. நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோ ராஜாவே, பார்த்துக்கோ.
நான் கிளியரா சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்? ராஜாவுக்கு எவ்வளவு நம்ம கண்ட கனவே என்ன பண்ண போறோம் சொல்ல போறான். ரொம்ப ஆவலோட பார்க்கிறார். அப்போ தானியேல் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் ஆரம்பிச்சார். நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த சிலை எப்படி இருந்ததா? பிரகாசமும் உமக்கு முன்பாக பயங்கரமா இருந்தது. ஒரு பயங்கரமான சிலையை நீங்க பார்த்திருக்கீங்க. அடுத்து சொல்றாரு, வாசிக்கலாம். தானியேல் 2:32. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும். கவனிங்க, அந்த சிலையினுடைய தலை எப்படி இருந்தா? பசும் பொன்னும். அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும். சோ அதோடைய மார்பும் புயங்களும் வெள்ளியும். அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். பாருங்க, அதோடைய வயிற்று பகுதியும் தொடை பகுதியும் வெண்கலத்தில் இருக்கு. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். கால் வந்து இரும்பு இருக்கு, பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தா. சரிங்களா? சோ இதைத்தான் சொல்ற. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க. இதுதான் அந்த சிலை. சோ இந்த சிலையினுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இதனுடைய தலை எப்படி இருக்கு? தங்கத்திலே இருக்கு. அதோடைய மார்பும் புயங்களும் வெள்ளியில் இருக்கு. அதோடைய வயிறும் தொடையும் வெண்கலத்தில் இருக்கு. அதோடைய கால் பகுதி இரும்பில் இருக்கு. அந்த பாதம் எப்படி இருக்குதா? இரும்பும் களிமண்ணுமா இருக்கு. நீங்க அந்த சிலையவே பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கடவுளை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சிலையை அவர் பார்த்துட்டு இருக்கும் போது, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களின் மோதி என்ன பண்ணுச்சா? நொறுக்கி போட்டது. நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கல் வந்து பாதத்துல ஒரே அடி அடிச்சோன்னே கம்ப்ளீட்டா அந்த சிலை என்ன ஆயிடுச்சான்? நொறுங்கிடுச்சு. அப்படியே மறுபடியும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிடுச்சு. சோ என்ன ஆயிடுச்சுன்னா, பதர் மாதிரி அப்படியே கோடை, அந்த காலத்துல கோடை காலத்துல வந்து அறுவடை நடக்கும். அப்ப தூத்துவாங்க இல்லையா? அந்த காத்துல அந்த பதர் என்ன ஆகும்? அப்படியே பறந்து போகும். அந்த மாதிரி அவ்வளவு பெரிய சிலை என்ன ஆச்சான்? பொடி பொடியா பறந்து போயிடுச்சு. சிலையை மோதின கல்லோ வென்றால் என்ன ஆயிடுச்சா? ஒரு பெரிய பர்வதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அங்க சொல்ற பாருங்க. ஒரு பெரியால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அப்படியே மேல இருந்து உருண்டு வந்து ஒரே அடி அடிச்சோன்னே அந்த சிலையை மோதின கல் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா உடஞ்சு நொறுங்கிடுச்சான். என்ன சொல்றா தெரியுமா? சொப்பனம் இதுதான். எப்படி இருந்திருக்கும் ராஜா? கொஞ்சம் திங்க் பண்ணிப்பா. நீ இந்த கனவு தான் கண்ட, இதுதான் சொப்பனம், நீ கண்ட கனவு. ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ அம்மா, இது நான் கண்ட கனவு நீ சொல்றியா? எப்படி இருந்திருக்கும்? அப்ப தானியேல் யார் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க தெரியுமா? கடவுள் மாதிரி. இப்ப அவன் வந்து சுதாரிக்கவே முடியல. அவனால ஆக்சுவலா அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. அவனால இன்னும் டாலரேட் பண்ணவே முடியல. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? சொப்பனம் இதுதான் பார், இதுக்கு அர்த்தத்தை இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். திங்க் பண்ணிப்பான். எந்த அளவுக்கு அந்த தானியேல் வந்து ஒரு பராக்கிரமா முன்னாடி நின்று அந்த ராஜா முன்னாடி பேசிப்பான் இல்லையா? சோ இப்ப பாருங்க, அந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத. இப்ப பாருங்க, தானியேல் வெளிப்படுத்துறார் ராஜா கிட்ட. இப்ப வாசிக்கலாம். தானியேல் 2:37. அவர் எடுத்தோடனே ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறார். கவனிக்கலாம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். எடுத்தோடனே ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? You are the great emperor of the world. நீ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த கனவே அவர் ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாத்தையும் கம்ப்ளீட் கண்ட்ரோல் யார் கையில் கொடுத்துட்டார்? அப்போ இந்த நேபுகாத் நேச்சார் கையில கொடுத்துட்டு இப்ப பார், உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னாகிய அந்த தலை நீரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புரியுதா? இந்த தலைக்கு ஒரு பெரிய சிலையை பார்த்து இல்லையா? அந்த தலை நீதான் அப்படின்னா. ஸோ அப்படின்னு என்ன கவர்மெண்ட், அவர் என்ன கவர்மெண்ட் ஆட்சி பண்ணார்? பாபிலோன், மகா பாபிலோன். அதுக்கு பேர் த கிரேட் பாபிலோன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். மகா பாபிலோன்.
அதுதான் அந்த தலை. புரியுதா? அதுல முதல் ராஜா இவர் அந்த நேபுகாத்நேச்சார் வந்து கம்ப்ளீட்டா அந்த எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள். இன்னும் புரியறமான சொல்லணும்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் செக்யுலர் கவர்மெண்ட் அப்படின்னா இவர் தான். அரசியல் ரீதியான ஒரு அரசாங்கம் இந்த பூமியில ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாபிலோன் தலைமையில நேபுகாத்நேச்சார் தலைமையில் இருந்த ஒரு கவர்மெண்ட். ஸோ அதுல இருந்து ஏதோ தேவனுடைய பிளான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. புரியுதுங்களா? அந்த பொன்னாகி அந்த தலை நீரே. இப்போ டைரக்ட் அட்ரஸ் கொடுத்துட்டார். இந்த சிலையில அந்த தலை யார் தான்? நீ தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது என்னதான்? அடுத்து என்ன? தலைக்கு அப்புறம் என்ன? மார்பும் புயங்களும். எது இருந்துச்சு? வெள்ளியில. சோ தங்கத்தை விட கொஞ்சம் கம்மி. இப்ப அது என்னன்னு தெரியல, பைபிள்லயே சொல்லல. இப்ப வாசிக்கலாம் பாருங்க. முதல்ல நம்ம பொன்னாகி அந்த தலை நீரே அது பாபிலோன் சொல்லிட்டார். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உமக்கு பிறகு உம்மை கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம். உமக்கு பிறகு அப்படின்னா யாருக்கு பிறகு? பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு பிறகு. உனக்கு கீழ்த்தரமான அப்படின்னா தங்கம் மாதிரி இல்ல, இது எப்படி இருக்கு? வெள்ளி. அதனாலதான் அந்த மெட்டலையே நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தேவன் கொடுக்குறாரு. தங்கம் ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், அதுக்கப்புறம் வெள்ளி அதுக்கு அடுத்தது. அதனாலதான் சொல்லும்போது உனக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும். இப்போ அது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். மார்பும் புயங்களும், ரெண்டு கை இருக்கிற மாதிரி உமக்கு கீழ்த்தரமான வேற ஒரு ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பைபிள்ல இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. பொன்னாகி அந்த தலை நீரேங்கிறது டைரக்ட் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம், பாபிலோன் கவர்மெண்ட். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது உமக்கு கீழ்த்தரமான வேற ஒரு ராஜ்யம் வரும்னு மட்டும்தான் சொல்லியிருக்க, இதுக்கு மேல பைபிள்ல க்ளூவே கொடுக்கல. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? கரெக்ட், வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக சரித்திரம். சரிங்களா? சோ உலக சரித்திரத்துக்குள்ள போனீங்கன்னா பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன கவர்மெண்ட் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம். அதனாலதான் உலக சரித்திரமும் அப்புறம் பைபிள் சரித்திரமும் மிங்கிலான விஷயம். இது தனித்தனியா பிரிஞ்ச விஷயமே கிடையாது. சரிங்களா? உலக சரித்திரம் நம்ம கூட உலக சரித்திரத்தின் தந்தைன்னு ஒருத்தருக்கு பேர் ஹெரோடோட்டஸ், கேள்விப்பட்டீங்களா? த ஃபாதர் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டாரியன்ஸ். உலக சரித்திரத்துக்கே அவர் தான் தந்தை. ரெண்டு முக்கியமான சரித்திர ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஜோசபஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யூத சரித்திரத்தினுடைய தந்தை. ரெண்டு பேருமே வேர்ல்டு ஃபேமஸ். இன்னொருத்தர் உலக சரித்திரத்தினுடைய தந்தை, ஹெரோடோட்டஸ் அப்படின்னு பேர். ஸோ இவர் எல்லாம் தான் அந்த சரித்திரத்தை கிபி எல்லாம் டிசைன் பண்ணாங்க. பின்னாடி நீங்க அதுக்கெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு பைபிள்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு பிறகு மேதோ பெர்ஷிய ராஜ்யம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு அந்த இதுக்கு தானியேல் 5ஆம் அதிகாரத்துல விடை இருக்கு. எப்படி தெரியுங்களா? ஆனா மேதோ பெர்ஷிய ராஜ்யம் பைபிள் வசனம் இருக்கு, பட் டைரக்டா இல்லை. ஆக்சுவலா இந்த பாபிலோன் கவர்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு ஒரு 2-3 ராஜாக்கள் வந்தாங்க. நிர்கிலிசார், நெபோனிடஸ் அப்படின்னு சில ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய பேரன் ஒருத்தன் வந்தான். யார் தெரியுமா? பெல்ஷாத்சார். இவன் வந்த போது என்ன பண்ணிட்டான்னா, இவன் ஒரு சுகபோகவாசி. அந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தில் எல்லாம் அவன் மது ஊற்றி தன்னுடைய மறுமணியாட்டிகள் மனைவி எல்லாத்துக்கூடையும் அவன் வந்து பயங்கரமா அவன் வந்து மதுபானம் சாப்பிட்டு ஒரு வெறி கொண்டுட்டு இருக்கும்போது தான் அந்த செவுத்துல வந்து ஒரு எழுத்து சிரிமன் மெனே மெனே பெரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கும் தானியேல் தான் போய் சொன்னாராம். அவன் பயந்துட்டான், இன்னும் இப்படி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன தானியேல் கிட்ட போய், ஏற்கனவே எங்க தாத்தாவுக்கு நீ இப்படி சொன்னீங்களாமா, இப்ப அவர் வயசாயிடுச்சு, இப்ப எனக்கு இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன தானியேல் ரொம்ப கிளியரா சொல்றான். அது ஒண்ணு இல்லை, பயப்படாதப்பா, இன்னைக்கு நைட் நீ சாக போற, ஒரே வார்த்தை சொல்லிட்டான். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு இந்த மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் 2 பேர் வந்தாங்க. அதுல பைபிள்ல ரொம்ப ஃபேமஸான ராஜாக்கள். இந்த மேதிய ராஜா பேர் என்ன தெரியுங்களா? டேரியஸ். பெர்ஷியா ராஜாவுடைய பேர் வந்து கோரேஸ். 2 ராஜாக்கள். எப்போதுமே இவங்க ஒன்னா தான் சண்டைக்கு போவாங்க, ஒன்னா தான் ராஜ்யத்தை பிரிச்சுக்குவாங்க. ஆனா மேதியர்கள் பெர்ஷியர்களை விட கொஞ்சம் உயர்ந்தவர்களா இருக்கும். சரிங்களா? இந்த 2 ராஜாக்கள் தான் ரொம்ப இன்டெலக்சுவலா இந்த ஜெயிக்கவே முடியாத பாபிலோனை ரொம்ப அழகா ஜெயிச்சாங்க. அதாவது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம இந்த தொடர் வேதாகம வகுப்பிலேயே ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அதுல வந்து இந்த பாபிலோனை எப்படி அவங்க வந்து வீழ்ச்சி அடைய செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இப்போ நம்ம அந்த பாட்டுக்கு போக வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா, நீதான் இந்த பொன்னாகிய தலை, அதுக்கப்புறம் உனக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றும்னு சொல்லிட்டார். அதை நம்ம உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேதோ பெர்ஷியன்
கவர்மெண்ட் தான். ஸோ இந்த பெர்ஷியாங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பாரசீகம் அப்படின்னு சொல்ல முடியா, அதுதான் இங்கிலீஷில் பெர்ஷியா அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ இந்த 2 ராஜாக்களும் சண்டைக்கு வந்து பாபிலோனை ஜெயிச்சிட்டான். இது 2வது மார்பும் புயம். இப்ப அடுத்தது சொல்ற பாருங்க, ஒரு குழு கொடுக்குறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம். இப்ப என்ன சொல்றாங்க, பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான ஒரு ராஜ்யம். குழு கொடுத்துட்டார், பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளுமா. அப்படியா? அப்போ மேதோ பெர்ஷியன் கவர்மெண்ட்டுக்கு பிறகு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் ராஜ்யம் ஒன்று வரும் சொல்றாரு. சரித்திரத்தில் உள்ள போனீங்கன்னா ரொம்ப கிளியரா கண்டுபிடிக்கலாம். அதாவது மேதோ பெர்ஷிய ராஜ்யம் பாபிலோனை 2ஆம் பிரிச்சுட்டாங்க. ஆனா மறுபடியும் இன்னொரு ராஜ்யம் அல்லது இன்னொரு ராஜா ஒருத்த வந்தான், வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சான். ரொம்ப சீக்கிரத்துல 7 வருஷத்துக்குள்ள பூமியவே தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சான். அப்படி ஒரு ராஜா வந்தான், தெரியுமா உங்களுக்கு? கிரேட் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை பத்தி டீடைல் 11ஆம் அதிகாரத்துல வருது. நான் வந்து ஹவு டு ஸ்டடி பைபிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தவங்க கொஞ்சம் கை வைப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளதானே, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னா இருக்கான். அலெக்சாண்டரை பத்தி பைபிள்ல இருக்கு, கிளியோபாட்ரா பத்தி இருக்கு, பெரிய பெரிய ராஜாக்களை பத்தி எல்லாம் பைபிள் இருக்கு. ஸோ இந்த கிரேட் அலெக்சாண்டர் அவர் தான் என்ன பண்ணார், அவர் கிரேக்க ராஜ்யம் கிரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூமி முழுவதும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார். நம்ம இந்தியாவுக்கு கூட வந்ததாக சரித்திரத்தில், பழைய சரித்திரத்தில் படிச்சிருக்க இல்லையா, ஜீலம் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் போரஸ் அப்படிங்கிற மன்னன் கூட சண்டை போட்டு நம்ம தான் பயங்கரமான நாள் இல்லை, கீழே விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் வந்து உன்னை நான் ஜெயித்த தீர்வன், இவன் தோத்துட்டு இவன் பேசினான். யாரு? அந்த போரஸ். அலெக்சாண்டர் வந்து பரவாயில்லையே, நீ தோத்து கூட இவ்வளோ தைரியமாக இருக்க, நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஆண்ட வேலை ஜெருசலேமுக்கு என்ட்ராகிறார் உள்ள. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சரித்திரம், நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஜெருசலேமுக்குள்ள என்ட்ராகும் போது அங்கே பிரதான ஆசாரியன் ஜூதா அப்படின்னு ஒருத்தன் வந்து முன்னாடி நிற்கிறான். நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அலெக்சாண்டர் சொன்னார், பாரு நான் உன்னை அடிக்கிறதுக்கு வரல, நான் வந்து என்ன செய்ய போகிறேன், என்னுடைய ராஜ்ய பாரத்தை அங்கே நிலைநிறுத்துறதுக்கு வரேன், இப்போ நீ எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த யூதா பிரதான ஆசாரியன் சொன்னான், பாரு நான் ஏற்கனவே இன்னொருத்தனுடைய கண்ட்ரோல் இருக்கேன், அவனுக்கு நான் விசுவாசமா இருக்கணும், அதனால உனக்கு நான் வழி விட மாட்டேன். ஒருவேளை நீ என்ன ஜெயிச்சு இதே ராஜ்ய பாரத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆப்போசிட்டா யாரோ ஒருத்தர் வந்து நின்று வழிபட சொல்லும் போது அவனுக்கு வழி விட்டா நீ ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்டான். யாரை பார்த்து? அலெக்சாண்டர் பார்த்து. அலெக்சாண்டர் ஆடி போயிட்டான். பிரதான ஆசாரியன் எவ்வளோ பயங்கரமான, அப்படியே விட்டுட்டு அந்த வேலை திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகும்போது தான் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் அவர் இறந்ததாக நமக்கு சரித்திரத்தில் சொல்றான். ஸோ இந்த கிரேட் அலெக்சாண்டர் அவருடைய ராஜ்யம் 3வது பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் ராஜ்யம் படிக்கிறோம். ஸோ அலெக்சாண்டருடைய ராஜ்யம் இது வரைக்கும் நம்ம பார்த்து, ஃபர்ஸ்ட் பாபிலோன், மேதோ பெர்ஷியா, அப்புறம் கிரேக்க ராஜ்யம், 3 ராஜ்யங்களை பத்தி சொல்லிட்டாங்க. 4வது ஒன்று வருது, அதுதான் ரொம்ப பெக்யூலரான ஒரு விஷயம். அதை வந்து எப்படி சொல்றாரு, ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றாரு பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல எப்படி இருக்குமா, உரமாய். வாசிங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இப்ப 4வது ஒரு ராஜ்யம் வருது, அது வந்து இரும்புமா இருக்குமா. அப்ப இரும்பு எல்லா மெட்டலையும் என்ன பண்ணிருக்கும், நொறுக்கிற மாதிரி 4வது ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கிடும் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா அந்த கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யத்துக்கு பிறகு வந்த 4வது ராஜ்யம் என்ன தெரியுமா? ஒரு குழு கொடுக்கட்டுமா? அந்த ராஜ்யம் இந்த பூமியில இருக்கும்போது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரோமராஜ்யம். ஸோ ரோமராஜ்யம் தான் கிமுல ஸ்டார்ட் பண்ணி கிபியில வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கால் பகுதி கொஞ்சம் நீண்ட கால் பகுதி, இது வந்து அந்த மாதிரி ரோமர்களுடைய அரசாட்சி ரொம்ப நீண்ட ஒரு காலப்பகுதியா இருந்தது. கிமுல ஸ்டார்ட் பண்ணி கிபியில வந்து முடிஞ்சது. ரோமராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் அடிச்சு நொறுக்கிடுச்சு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, ஒவ்வொன்னா சொல்லி இது ஆக்சுவலா இன்னும் நடக்கவே இல்லை. இப்ப நம்ம எப்படி இருக்கோம், நடந்து பல நூற்றாண்டுகள் கழிச்சு இதை பார்க்கிறோம். ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காரு தானியேல், சொல்லிட்டு இருக்காரு நேபுகாத்நேச்சார், பாரு உனக்கு பின்னாடி உனக்கு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ராஜா வருவான்,
அதுக்கப்புறம் இரும்பு மாதிரி ஒரு ராஜ்யம் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்லிட்டார். அப்போ அந்த கால் இரும்பு. கடைசியா இருக்கக்கூடிய அந்த பாதத்தை பத்தி சொல்லும் போது பாதம் எப்படி இருப்பார்? 41ஆம் வசனம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய இறுதியில் அதாவது என்ன சொல்றாருன்னா, இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் இருக்குங்கிற. அதாவது அந்த கால் விரல்கள் மட்டும் எப்படி சொல்றாருன்னா, பாதி எப்படி இருக்குமா? இரும்பும் பாதி களிமண்ணும் இல்லையா? பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாருன்னா, இரும்பு மாதிரி ஒரு பங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், களிமண் மாதிரி ஒரு பங்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். முதல்ல என்ன பார்த்தோம்? பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இது வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அந்த பாதத்தை பத்தி சொல்லும் போது இந்த பாதம் வந்து பிரிச்சிடும். அது பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சிருமா? அதுல இரும்பு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், களிமண் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது என்னங்கிறத கரெக்டா இன்னும் சொல்லலை. ஆனா இதுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட அவர்களா? அப்படின்னா அந்த இரும்பு களிமண்ங்கிறது இரும்பு களிமண் இல்ல, அவர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் கலப்பாங்க. ஆகிலும் இதோ இரும்பு களிமண்ணோட கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. கடைசியா பாதம், சரியா? அந்த பாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்க. இரும்பு களிமண்ணோட ஒட்டுமா? ஒட்டா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இப்பதான் தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல அவருடைய டைம் ப்ராபஸி ஆரம்பிக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே. எப்படி சொல்ற? அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். புரியுதா? அந்த ராஜாக்களின் நாட்களில் லாஸ்ட் ஸ்டேஜ் பத்தி பேசுறார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன செய்ய போறார்? அந்த ராஜாக்கள் எல்லாம் செத்து போனதுக்கு பிறகு என்ன இருக்கு? இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ் அப்படின்னாலே அந்த டியூரிங் பீரியட்லயே இந்த ராஜாக்கள் அரசாண்டுட்டு இருக்கும் போதே என்ன வந்துருமா? தேவனுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ள வந்துடும். இங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிடுவார், அவருடைய கிங்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவார். சோ இந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். அது எப்படிங்கிறது தான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அப்படின்னா புரிஞ்சுதா? அப்ப அந்த ராஜ்யம் நீ யாருக்கு என்ன பண்ண மாட்டேன்? கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் நீ யார் வேணாலும் ஆண்டுக்கோ, யார் வேணாலும் ஆட்சி பண்ணிக்கலாம். நான் உள்ள வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் யாரு கையிலும் ஆட்சியை கொடுக்க மாட்டேன். அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். சோ ரொம்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ராஜ்யம் நீ வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. சோ அதனுடைய process தான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி. பாருங்க, அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அந்த சின்ன கல் வந்து என்ன பண்ணிருமா? நொறுக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் சொல்லிட்டு இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் சொல்லி முடிச்சாங்க. சோ இப்போ எது வரைக்கும் நம்ம வந்துட்டோம்னா, ஏதோ கடைசியில் ஒரு பாதம், அந்த பாதம் இருக்கு. அந்த பாதத்துல இரும்பும் களிமண் மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா எந்த டைம்ல இன்னைக்கு நமக்கு தெரியல. பட் 4 கவர்மெண்ட்ஸ் பத்தி படிச்சிட்டோம். ஒன்னும் பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம். இது நான் ஏன் தெரியுங்களா திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்? இன்னொரு 10 சப்ஜெக்ட் கழிச்சு மறுபடியும் இது வரும்போது பாபிலோன், அதுக்கப்புறம் நாம என்ன சொல்லணும்? மேதோ பெர்ஷியான்னு சொல்லணும், இந்தியா அப்படின்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? அதுக்காக சொல்லணும். இப்பவே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். சோ ரோம ராஜ்யம் கிபில வந்து முடிஞ்சது. பட் எந்த வருஷத்துல ரோம ராஜ்யத்தினுடைய ஆட்சி முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணும் புரிஞ்சுக்கலாம், ரோம ராஜ்யத்தினுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாதம் ஒரு பிரிக்குதான். அந்த 10 விரல் இருக்கு இல்லையா, அந்த 10 விரல் மாதிரி ஏதோ விஷயம் பிரியப்போ அந்த விஷயத்தை பத்தி இப்ப சொல்றாரு. இப்ப எக்ஸாக்டா எந்த டைம்ல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராபசி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் பார்த்தது தானியேல் வந்து நேபுகாத் நேச்சாருக்கு அவர் கண்ட கனவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டார். ஆனா இது ஃபுல்லாவே நமக்கு புரிஞ்சிருச்சா? ஃபுல்லாவே புரிஞ்சிருச்சா?
நம்ம புரியல. ஏன் தெரியல? புரியல. எக்ஸாக்டா எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஏதோ பாதியில வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. ரோம ராஜ்யத்துக்கு அப்புறம் 10 விரல் அது வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களின் நாட்கள் தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தும், ஒரு கல் வந்து அடிக்கும், அது அது வந்து எல்லாத்தையும் நொறுக்கிடும், அது பெரிய மலையாது, அவதோடு நிறுத்திட்டாங்க. இப்ப நம்ம என்னென்னவெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸாக்டா அந்த பாதம்ங்கிறது என்ன, அது இரும்பு களிமண் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அது எந்த பீரியட் எந்த கால பகுதியில் தெரியணும், அந்த கல் என்னன்னு தெரியணும், அது வந்து அடிக்கிறதுன்னா என்னன்னு தெரியணும், அது நொறுங்கி போறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். அந்த கல் கடைசியில பெரிய பர்வதமா, அதுக்கெல்லாம் விளக்கம் வேணுமா இல்லையா? ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். சரி, ஓகே ஓகே, நம்ம இன்னைக்கே பார்த்துருவோம், வேற வழி இல்லை. ஓகே, ரைட், பார்ப்போம். இப்ப பாருங்க, தானியேல் இந்த விளக்கத்தை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் தானியேலுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? கிளியரா தான் இருக்கு விளக்கம், ஆனா ஒண்ணுமே புரியல. தேவன்கிட்ட மறுபடியும் போனார். போயிட்டு, தேவனே நீங்க சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு சொல்லிட்டேன், இந்த விஷன் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கே ஒரு டவுட், இதனுடைய டீட்டெயில் என்னன்னு சரியா தெரியல. அதனால தேவனே இதனுடைய டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கேட்கறோம் இல்லையா, நமக்காகவே என்ன பண்ணிருக்காரு, தானியேல் அன்னைக்கு கேட்டாரா தேவன் கிட்ட. தேவன் சொல்லிட்டார், சரிப்பா நீ மறுபடியும் போய் தூங்கு. ஏன்னா நேபுகாத்நேச்சார் தூங்க வச்சுதான் கனவு கண்டார். நீ மறுபடியும் நீ போய் தூங்கு, உனக்கு நான் என்ன பண்றேன், இந்த கனவுல இதனுடைய டீட்டெயில் நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்துல இப்ப தானியேலுக்கே தேவன் ஒரு கனவை கொடுக்கிறார். இது ரொம்ப அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வாசிக்கலாம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. பாருங்க, ஒரு பெரிய சமுத்திரம், அதுல பயங்கரமான ஒரு காத்து அடிக்குது. அப்படி காத்து அடிக்கிறது பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமுத்திரத்திலிருந்து வெவ்வேறு ரூபம் உள்ள என்ன வருதான், 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து அப்படி மேல வருதான். வெவ்வேறு உருவம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து அது மேல வருது இல்லைங்களா? 4 மிருகங்கள் ஒவ்வொரு மிருகமா வந்துச்சான். சரி, ஓகே, இப்ப டீட்டெயில் கேட்கிறார். ஆண்டவரே இந்த 4 மிருகம் பார்த்துட்டு ஓகே இது என்ன அப்படிங்கும் போது முதல்ல பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல இவர் பார்த்த மிருகம் ஒரு சிங்கம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, சிங்கத்துக்கு என்ன இருக்கு, இப்போ கழுகின் செட்டைகள் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, நான் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த செட்டைகள் என்ன பண்ணப்பட்டுச்சு, விழுங்கப்பட்டோன்னு சிங்கம் கீழே விழுந்துருச்சு. பட் மனுஷ இருதயம் அதுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வளவுதான் முதல் விளக்கம். சரியா? அடுத்தது பாருங்க, 2வது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறொரு 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. இப்ப 2வது பார்க்கிறது ஒரு கரடி. இந்த கரடி எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் இப்படி சாஞ்சிட்டு வருதா, அப்படி சாஞ்சிட்டு வருது. 3 விலா எலும்புகள் அதனுடைய வாய்க்குள்ள இருக்கிறத அவர் பார்க்கிறார். சோ இது 2வது மிருகம். 3வது மிருகம் பாருங்க, வாசிக்கலாம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். இந்த வசனம் மட்டும் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தமிழ்ல தான் சிவிங்கி இருக்கு. ஆக்சுவலா சிவிங்கிங்கிறது தவறான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்ல வந்து லெப்பர்ட் தான், சிறுத்தை. புரியுதுங்களா? தமிழ்ல என்ன பண்ணிட்டேன்னா, அது பழங்காலத்து லாங்குவேஜ்ல பண்ணும்போது சிறுத்தைன்னு போடுறது போல சிவிங்கின்னு போட்டான். ஆக்சுவலா சிவிங்கின்னு நம்ம என்ன ஞாபகம், ஒட்டக சிவிங்கி தான் ஞாபகம். ஒட்டக சிவிங்கிக்கும் இந்த சரித்திரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சிறுத்தை லெப்பர்ட் தான் இருக்கும். நீங்க அது கொஞ்சம் கரெக்ட். ஓகே, சோ சிறுத்தைக்கு ஒப்பான அந்த மிருகத்தை நான் கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் பாருங்க, அந்த ஒரு சிறுத்தை வருது, 4 தலை இருக்கான். நல்ல கவனி, 4 தலை இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு, பட்சியினுடைய சட்டைகள், அதாவது பறக்கிறது அந்த மாதிரி சட்டைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 3வது மிருகம். பார்த்தாலே 4 தலை இருக்கா. அப்புறம் அதுக்கு வந்து பட்சியினுடைய சட்டைகள் அதுக்கு கொடுக்கப்படும். ஓகே, இது 3வது மிருகம். 4வது பத்தி சொல்லும் போதுதான் அப்புறம் அது ஒரு எக்ஸாகரேஷனோட சொல்லுவாங்க. 4வது நான் பார்த்தேன் பாருங்க ஒரு மிருகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி
அது எப்படி இருக்குன்னே தெரியல, பயங்கரமா இருக்குங்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். ஆரம்பிக்கும் போதே 4ஆம் மிருகத்தை கண்டேன் அப்படிதான் ஆரம்பிக்கிறார். 4ஆவது இந்த மிருகம் வந்துச்சுன்னு சொல்ல, 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. இந்த 4ஆவது மிருகம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கா? கெடிதும் பயங்கரமான ஒரு மிருகம், such a ferocious animal அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகம். அது என்ன பண்ணுதுன்னா, வாயில கிடைக்கிறதெல்லாம் கடிச்சு நல்லா கொதறிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது கீழே மிச்சமானது கீழே விழுந்தா அதை போட்டு என்ன பண்ணுவான், மிதிக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை நான் பார்த்தேன். இப்ப அதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமா இருக்கு. அப்படின்னா பர்டிகுலரா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மிருகமாவே இல்ல, அது வேற உருவமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டார், அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இது மட்டும் ஒரு க்ளூ கொடுத்தார். 4ஆவது மிருகத்துக்கு என்ன இருந்துச்சா, ஒரு 10 கொம்பு. இதை தானியேல் அந்த கனவுல பார்த்துட்டார். பார்த்துட்டு தேவன்கிட்ட மறுபடியும் என்னதான் கேட்டிருப்பார், மிருகங்கள் ஓகே, அடுத்து ஆண்டவரே அந்த மிருகங்களுடைய அர்த்தம் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. தேவன் பாருங்க ரொம்ப மைன்யூட்டா வெளிப்படுத்துறார். வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். அந்த 4 பெரிய மிருகங்களும், கவனிங்க, தேவனே க்ளூ கொடுக்கிறார். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்பும் 4 ராஜாக்களாம். க்ளூ கொடுத்துட்டாரா? இப்ப நமக்கு எது எதுல ஞாபகத்துக்கு வரும்? பாபிலோன். ஏற்கனவே பார்த்த கனவுடைய டீட்டெயில் தான் கேட்டார். சோ அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா பாபிலோன், மேதோ பெர்சியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம். இப்போ இந்த 4 ராஜ்யங்களும் எப்படி இருந்தது அப்படிங்கிற தேவன் தீர்க்க தரிசன லாங்குவேஜ்ல பேசுறார். இதுதான் நம்மளுடைய லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் தெரியாம பைபிளுக்கு உள்ள போகவே முடியாது நம்மளால. இப்ப அவர் பேசுற பாருங்க, அந்த முதல் ராஜ்யம் பாபிலோன் எப்படி இருந்துச்சுன்னா, சிங்கத்துக்கு ஒப்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிங்கம் பராக்கிரமம் சொல்லலாம். அப்புறம் வன விலங்குகளுக்கு ராஜா சொல்ற மாதிரி எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான நிலைமை இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்காகத்தான் அந்த சிங்கம். சரி, அந்த சிங்கம் சாதாரணமா இல்ல, அதுக்கு என்ன இருந்துச்சா, கழுகினுடைய சட்டைகள். அப்படின்னு சாதாரணமாவே பராக்கிரமம். அந்த சட்டைகள் இருந்துச்சுன்னா சிங்கம் எங்க இருக்கும்? மிக உயர்ந்த ஸ்தானம். சோ உலகத்திலேயே மிக உயர்ந்த ஸ்தானத்துல இந்த பாபிலோன் ராஜ்யம் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு தேவன் எப்படி பேசுறாருன்னா இப்படி பேசுறாரு. அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக அது கழுகின் சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கழுகின் சட்டைகள் முறிக்கப்பட்டோன்னே அது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி பாபிலோன் கவர்மெண்ட் மிக உயரத்துக்கு போயிட்டு அது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஆனா ஒரு வசனம் க்ளூ கொடுக்குறார், மனுஷனுடைய இருதயம் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? எந்த ஒரு ராஜாவும் தனக்கு ஆப்போசிட்ல யாராவது புத்திசாலி ஜெயிச்சு வரும்போது, ஆப்போசிட் நாட்டில் யாராவது புத்திசாலி வந்தா முதல்ல கொண்டு போடுவோம் அந்த ராஜா. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணா, அவங்க புத்திசாலித்தனத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றம் நினைச்சா. அதனாலதான் அவங்களுக்கு நல்ல ராஜ மரியாதை கொடுத்தான். யாருக்கு? தானியேலுக்கு ராஜ மரியாதை கொடுத்தான். சோ அதனாலதான் அது க்ளூவாக சொல்லப்பட்டிருக்கு, மனுஷ இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படும். சோ ரெண்டாவது என்ன பாட்டு பார்க்கிறோம், மேதோ பெர்சியா. சோ இந்த மேதோ பெர்சியா பாருங்க, ஒரு பக்கம் மேல இப்படி சாஞ்சிருந்து படிச்சோம் இல்லையா, அது எதை குறிக்குதுன்னா, மேதிய ராஜாக்கள் பெர்சியர்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஒரு போருக்கு போகும்போது கூட முதல்ல அவங்க தான் போவாங்க. போர்ல ஜெயிச்சிட்டா ஃபர்ஸ்ட் அந்த இருக்கக்கூடிய சிவில் கேபிட்டல் ஃபுல்லாவே யார் கையில் வந்துடும்னா, மேதிய ராஜாக்கள் கையில் வரும். அவங்க என்ன செய்வாங்கன்னா பெர்சிய ராஜாக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறதுக்கு தான் அந்த ஒரு பக்கம் சாஞ்சி வருது. இதுல முக்கியமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மேதோ பெர்சிய ராஜாக்கள் பாபிலோனை போய் பிடிச்சதுக்கு அப்புறம் பாபிலோன் 3 பாகமா பிரிக்கப்பட்டது. அதனாலதான் 3 விலா எலும்புகள் வாய்க்குள்ள இருந்து எதை குறிக்குதுன்னா, அந்த மேதோ பெர்சிய ராஜாக்களுடைய கண்ட்ரோல்ல 3 ராஜ்யம் இருந்தா. இது சரித்திரத்தில் இருக்கு, உலக சரித்திரத்தில் இருக்கு. நார்த் சைடுல இருக்கிற லிடியன் ராஜ்யம் சொல்லுவாங்க, நடுவுல பாபிலோன், கீழே தெற்கு பகுதியில் இருக்கிற எகிப்து. இந்த 3 ராஜ்யங்களையும் இவங்க கேப்சர் பண்ணி அங்க வச்சிருந்தாங்க. இதுல ரொம்ப சூசகமான ஒரு வார்த்தை என்னன்னா, வெகு மாமிசம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்படும். இந்த வசனம் இந்த கரடிக்கு சொல்லும் போது
கரடியினுடைய குணமே கடிச்சு கொதற மாதிரி. அப்போ இந்த ஒரு டைம்ல தான் மேதோ பெர்ஷிய ராஜாக்களுடைய காலத்துல தான் அதிகாரங்களை பிரிக்கிறதுக்காக இவங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் போட்டாங்க. அதுல நிறைய பேர் செத்து போயிட்டான். அதை வந்து தேவன் நமக்கு சொல்ற காத்த என்ன சொல்றாங்க, வெகு மாமிசம் தின்னென்று சொல்லப்பட்டது. இந்த ஒரு காலப்பகுதியில இவர்கள் செய்த போர்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடந்ததுனால அதை ஒரு புஸ்தகமாவே வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இருக்கு. த பெர்ஷியன் வார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரசீக போர்கள் எம்ஏ ஹிஸ்டரியில் வரும். இதுல வரக்கூடிய விஷயம் தான். அதை தான் நம்ம பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெகு மாமிசம் தின்னென்று சொல்லப்பட்டது. ஸோ இந்த இவங்க வந்து அதிகாரத்தை பிரிச்சுக்கிற சண்டையிலேயே இவங்க என்ன காரணம், சரியா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியல. அதனால பெரிய நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன, கிரேக்க ராஜ்யம், கிரீஸ். இதுல முதல் வந்த ராஜா யாருன்னு பார்க்கணும், அலெக்சாண்டர். இல்லையா? அலெக்சாண்டர் சின்ன வயசுலயே 25 வயசுலயே ராஜாவாய் 32ஆம் வயசுல எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். சரிங்களா? ஆனால் அந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்கும், ஆளுகை அவனுக்கு அளிக்கப்பட்டதுன்னு நிறுத்திடுவார் அப்படின்னு ரொம்ப பெருசா அவனு வரல. அப்போ ஏன் இந்த பாபிலோன் ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும், சாரி இந்த கிரேக்க ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பல் என்ன கொடுத்திருக்காரு பாருங்க, சிறுத்தை. சிறுத்தைனா என்ன, என்ன சொல்லலாம், ஸ்பீடு இல்லையா? இருக்கிற அனிமல்ஸ்லயே அதிகமான ஸ்பீடு சிறுத்தை தான். அதுக்கு ரெக்கை இருந்துச்சுன்னா டபுள் ஸ்பீடு. தேவன் எப்படி பேசுறாரு தெரியுமா, வெகு சீக்கிரத்துல அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் புடிச்சிட்டான் அப்படிங்கிறது எப்படி சொல்றாரு, தீர்க்க தரிசன லாங்குவேஜ். டபுள் ஸ்பீடு, ரொம்ப சீக்கிரத்துல புடிச்சிட்டான். சோ சரி, ஓகே, அது சிறுத்தைக்கு அப்படி சொல்லிருக்கு. ஆனா அந்த சிறுத்தைக்கு 4 தலை இருக்க, அது சொல்லுங்க. அலெக்சாண்டருக்கு பிறகு அவனுடைய 4 போர்ப்படை தளபதிகள் அந்த ராஜ்ய பாரத்தை பிரிச்சுட்டான். ஸோ அவங்களுடைய லிஸ்ட் கூட இருக்கு நம்ம கிட்ட. ஜெனரல் கெசாண்டர் அப்படின்னு ஒருத்தன், அவன் வந்து சென்ட்ரல் ஏஷியா ஃபுல்லாக மாசிடோனியா எல்லாம் பிடிச்சிட்டான். அப்புறம் லிசிமேக்கஸ் ஒருத்தன் வந்து ஏஷியா மைனர் ஃபுல்லாக வச்சுக்கிட்டான். ஜெனரல் செல்யூக்கஸ் அப்படின்னு சொல்கிறேன் மெசபட்டோமியா, எகிப்துக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் பிடிச்சிட்டான், சிரியா பகுதியெல்லாம் பிடிச்சிட்டான். ஜெனரல் டாலமி அவன் வந்து கீழே இருக்கக்கூடிய எகிப்து, அப்புறம் பாலஸ்தீனா எல்லாத்தையும் பிடிச்சான். ஸோ இவன் 4 பேரும் என்ன பண்ணிட்டான்னா பிடிச்சிட்டான். இதுக்கு பின்னாடி வர சரித்திரங்கள் தான் அந்த டாலமியினுடைய இதில் வர அந்த டிசெண்டன்ஸ் தான் கிளியோபாட்ரா அப்படின்னு சொல்லி உலக அழகின்னெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த அம்மாவை பற்றியும் பைபிள் இருக்கு. தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப இன்டீரியர் தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கு அந்த கிளியோபாட்ரா பற்றிலாம். அது நம்ம பின்னாடி கடவுளுக்கு சித்தம் இருந்தால் அதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த 4 ஜெனரல்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ராஜ்ய பாரத்தை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த 4 தலை. புரியுதா? ஸோ எது வரைக்கும் வந்துட்டோம், அலெக்சாண்டர் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்தது 4வது ராஜ்யம் என்ன சொல்லி பார்க்குறோம், ரோம ராஜ்யம். இந்த ரோம ராஜ்யத்தை பார்க்கும்போது அது கெட்டிதும் பயங்கரமா இருந்தது அப்படின்னு படிக்கணும் இல்லையா? அப்போ கிமுல அந்த ரோம ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி கிபியில வந்து முடிஞ்சது. அதில் நல்லா உற்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரோம ராஜ்யத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். இப்போ நல்லா உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைசியில இந்த ரோம ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு என்ன இருந்துச்சா, 10 கொம்பு. இதே தான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கால் விரல் எவ்வளவு, 10. 2ஆம் அதிகாரத்துல 10 விரல், 7ஆம் அதிகாரத்துல 10 கொம்பு. இது ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? அப்போ இந்த ராஜ்யங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒண்ணா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரியறத அவர் சொல்றார். அந்த ராஜ்யம், அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கள் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அதாவது ரோமன் கவர்மெண்ட் என்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்ததோ இந்த பூமியில, கிபியில எப்ப தெரியுங்களா ரோமன் கவர்மெண்ட் முடிவு வந்துச்சுன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டு, அதாவது 400வது வருஷத்துல இந்த ரோமன் கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வரும்போது இந்த ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கீழ் இருந்த 10 ராஜ்யங்கள் ஐரோப்பா கண்டத்துல ரொம்ப ஃபேமஸா பிரிஞ்சுதான். அந்த 10 ராஜ்யங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸா. அங்கிருந்து தான் கலாச்சாரம், நாகரிகம், அப்புறம் எல்லா வகையான காரியங்கள், லிட்டரேச்சர் எல்லாமே இந்த 10 இருந்து தான் எல்லாமே வெளிவந்தது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமர்கள் கவர்மெண்ட்டுக்கு பிறகு ஐரோப்பா கண்டத்தில் ஏற்பட்ட 10 ராஜ்யங்களை அது குறிக்கிறதா. ஸோ அந்த 10 ராஜ்யம் என்னங்கிற லிஸ்டே இருக்கு.
இந்த ரோம ராஜ்யம் அதில் 10 கொம்பு இருக்கு இல்லையா, இந்த 10 கொம்பு 10 ராஜ்யங்களை பற்றி சொல்றார். அதோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து, போலந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின், ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க். இதுதான் பயங்கரமான. இப்ப இந்தியா எல்லாமே இந்த டைம்ல ஒரு புறம்போக்கு நாடு. இது உலக சரித்திரத்தில் உள்ளே வரல ஆக்சுவலா. சரிங்களா? இதான் இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற இந்த நாடுகள் தான் எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ் ஆச்சு. இங்கதான் போப்பு மார்க்கம் டெவலப் ஆனது, கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆனது இங்கதான், எல்லா லிட்ரேச்சர் டெவலப் ஆனதும், நாகரிகம், அசுத்தம், அசிங்கம் எல்லாமே இங்கிருந்து தான் டெவலப் ஆயிடும். 10 நாடுகள். இதைத்தான் நமக்கு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது 10 விரல். இது எப்போ இந்த நாடுகள் டெவலப் ஆச்சுன்னா கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த நாடுகள் எல்லாம் டெவலப் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் வந்துட்டோம் தெரியுங்களா? கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம எத்தனாம் நூற்றாண்டு இருக்கிறோம்? 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் என்ன பண்ணிட்டார்? கிளியர் பண்ணிட்டார். தானியேலுக்கு கிளியர் பண்ணிட்டார். இப்போ அடுத்தது இந்த 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை இப்ப நமக்கு தேவன் கிளியர் பண்றார். தானியேலுக்கு அது கட்டாயமா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப நமக்கு அதை கிளியர் பண்றார். இப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இந்த ராஜ்யங்கள் வந்த காலப்பகுதி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ஒரு பெரிய ரோம ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி போட்டது. அதுக்கு 10 கொம்பு இருந்தது. எல்லாம் படிக்கிறோம். இதனுடைய காலப்பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. இதுல கவனிச்சு பார்க்கும்போது கிரீஸ் இருந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா கிமு 331 இருந்து 146 வரைக்கும். இந்த கால்குலேஷன் புரியுதுங்களா? 331 இருந்து 146 வரைக்கும் என்ன அர்த்தம்? கிமு காலக்கணக்கு எப்பொழுதுமே டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 331, 330, 329 அப்படியே 146ல முடிச்சுதான் கிரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோம் 146 இருந்து ஏடினா அன்னோ டொமினி படிச்சோம். அன்னோ டொமினி என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு பின். சரியா? சோ கிறிஸ்துவுக்கு பின். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? ஆஃப்டர் டெத் ஆஃப் கிரைஸ்ட். ஆக்சுவலா டெத் ஆஃப் கிரைஸ்ட்லாம் கிடையாது. கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு பின்னாலே அர்த்தம். சரியா? அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்ப கிபி 476 வரைக்கும் இந்த கால்பகுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது 4 அந்த 10 காரியங்களா பிரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு டயக்ராம்ல பார்க்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு இப்போ அந்த பாதங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த பாதங்கள் எதை குறிக்குது? அந்த பாதத்தில் 10 விரல் இருக்கு. அப்போ பாதம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாதம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. 476 ரோமன் கவர்மெண்ட் முடியுதா? அப்போ பாதம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரோமன் கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு பின்னாடி பாதம். 476க்கு அப்புறம் பாதம் தான் ஃபுல்லா. அப்ப இன்னைக்கு வரைக்கும் எதுல தான் இருக்கும்? பாதத்தில் தான். ஆனா பாதத்துல எக்ஸாக்டா எங்க இருக்கும் அது வேணும் இல்லையா? இப்ப கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். இந்த பாதத்தை பத்தி சொல்றார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கலாம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். அப்புறம் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு. என்ன சொல்றாங்க? கால் விரல்கள் இதெல்லாம் சொல்லும் போது ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா அது இருக்குமா? ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சாஃப்டாகவும். பட் எப்படி தான் இருப்பாங்க? ஒன்னாதான் இருக்கும். அப்படின்னா இந்த பாதங்கள் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வரைக்கும் ரோமன் கவர்மெண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் பாதம் அந்த 10 ராஜ்யங்கள் வந்தது. இந்த 10 ராஜ்யங்கள் பார்த்தீங்கன்னா பாதத்துக்கு 2 பகுதி இருக்கு இல்லையா? என்ன பகுதி சொல்லலாம்? முன்னங்கால், அப்புறம் குதிங்கால். ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க இருக்கு தெரியுமா? முன்னங்கால். மேல நேரா வந்தா முன்னங்கால் தான். இந்த லாஸ்ட் இருக்கிற எல்லா டெப்த்தும் எங்க இருக்குன்னா இந்த குதிங்கால் தான். நாம எக்ஸாக்டா இருக்கிற பகுதி குதிங்கால். இப்ப கண்டுபிடிச்சிட்டு போறோம் எந்த இடத்துல குதிங்கால் இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பாதம் இருக்கக்கூடிய பகுதியில 2 பகுதி இருக்கு. முதல் பகுதி அந்த 10 விரல். 10 விரல் எதை குறிக்குன்னு படிச்சிட்டோம். 10 நாடுகள் 10 ராஜ்யங்களை பத்தி படிச்சிட்டோம் இல்லையா? இந்த 10 ராஜ்யங்களுடைய ஆதிக்கம் எது வரைக்கும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நமக்கு சரித்திரத்தில் விளக்கம் இருக்கு. அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 1945 வரைக்கும் இப்போ
47 தான் நமக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1945 வரைக்கும் இந்த 10 ராஜ்யங்களுடைய ஆதிக்கம் தான் எல்லா நாடுகளிலும் இருந்தது. இதில் தான் போப்பு மார்க்கம் கேள்விப்பட்டிருங்க. போப்பு கவர்மெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா போப்பினுடைய அரசாட்சி இங்கே தான் இருந்துச்சு. எல்லா கலாச்சாரம் இன்னைக்கும் அந்த செத்து போன வந்து ஆவியா பழி வாங்குறது இருக்கு இல்லையா, இன்னைக்கு சினிமாவா எடுக்கிறாங்களே, அதெல்லாம் அந்த போப்பினுடைய அரசாங்கத்தில் வந்த போதம் தான். இந்த டைம்ல தான் வச்சு இதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் டெவலப் ஆகி டிராகுலா படம் எடுக்கிற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு ஜனங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு தெளிவான விளக்கங்கள் இருக்கு. ஸோ இந்த ஒரு 10 விரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 4ஆம் நூற்றாண்டு 1945 வரைக்கும் அது இருந்தது. அதை தான் அடுத்த வசனம் பாருங்க. இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் 43 வாசிக்கலாம். நீர் இரும்பையும் களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. இப்ப நம்ம எந்த பகுதிக்கு வரோம் தெரியுங்களா? லாஸ்ட், அதாவது குதிங்கால் பகுதிக்கு வரும். புரியுதா? 45ஆம் வருஷம் வரைக்கும் ஒரு நடுப்பகுதி பாதத்துல, அடுத்தது 45ஆம் வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னதான் குதிங்கால் பகுதி. இந்த குதிங்கால் பகுதியில ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது. பார்க்கலாம், யாராவது கண்டுபிடிக்கலாங்களா பார்க்கலாம். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. கவனிங்க, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். கவனிங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இரும்பு களிமண்ணோட கலமானது போல ஒருத்தர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஒட்டிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒட்டிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம முதல் பகுதி பார்த்தோம், இது 1945 வரைக்கும் இந்த குதிங்கால் பகுதியில் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இங்கதான் ஒரு பெரிய குரூப் இருக்கிறாங்களா, அவர்கள் நிறைய பேர் ஒரு இடத்துல சம்பந்தம் கலந்துருக்கிறாங்களா. எல்லாரும் சம்பந்தம் கலக்கிறதுனா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கல்யாணம் முடிச்சோடனே கறி சாப்பாடு போடுறதுக்குன்னே ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு என்ன கலக்கிறோம்? ஆமா, சம்பந்தம் நல்லா கலப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்னன்னா, நம்ம 2 ஃபேமிலியும் இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம், சமாதானம். கல்யாணத்தினுடைய தாற்பயமே அதுதான். டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட் வந்து மாப்பிள்ளையும், டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட் வந்து பொண்ணு வந்து இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒன்னா சமாதானமா இருக்கணும். ஆனா பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க சண்டை, ஒரே சண்டையா. கல்யாணத்தினுடைய மதிப்பை நடிச்சுப்போம், அது போயிடுச்சு. சமாதானம் அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு இடத்துல சம்பந்தம் கலக்கிறாங்கனாலே அங்க என்ன இருக்குது, சமாதானம். இப்போ நாம் எந்த பகுதியில் இருக்கிறது தெரியுமா? நிறைய பேர் ஒரு இடத்துல ஒன்னா கூடி இருக்காங்களா, ஒன்னா கூடி சமாதானம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா. தெரியலையா? எங்க பேசுறாங்க, எங்க பேசிட்டு இருக்காங்க? ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்கோம்? இதைத்தான் ரொம்ப கிளியரா சொல்றார். இரும்பு மாதிரி உரமுள்ள ராஜ்யங்களும் களிமண் மாதிரி சாப்பிட்டான ராஜ்யங்களும் ஒரு இடத்துல எப்படி இருக்கிறாங்க, ஒன்னா கலந்து இருக்கிறாங்க சமாதானத்துக்காக. ஆனா ஒட்டிக்கிறாங்களா? இரும்பு களிமண்ணோட ஒட்டாதது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க. பாருங்க, நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் நிரந்தரம் இல்லாத மெம்பர் யுனைடெட் நேஷன்ஸ்ல. எதுக்காக ஒன்னா போயிருக்கிறாங்க, மெம்பர் ஆயிருக்காங்க? சமாதானத்துக்கு. பார்டர்ல சண்டை தான். அப்ப என்ன சமாதானம், சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது முதல்ல இது ஒரு தடவை ஒரு கன்சல்டேட் பண்ணிக்கலாம். இரும்பு தலை வந்து பாபிலோன், வெள்ளி வந்து மேதோ பெர்ஷியா, வெண்கலம் கிரேக்க ராஜ்யம், இரும்பு ரோம ராஜ்யம், பாதி இரும்பு பாதி களிமண் இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலம். இது ஏன் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல 1914 வருஷம் இந்த உலகம் நல்ல ஓரளவுக்கு நாடுகள் டெவலப் ஆகும் போது மேட்டிமை, பெருமை, எரிச்சல் எல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாடுகளும் தங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கும் போது இப்ப அதனுடைய விளைவாகத்தான் என்ன வந்துச்சு தெரியுமா? 1914 வருஷம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக யுத்தம் வந்துச்சு. அது 1919 வருஷம் முடிஞ்சது. அந்த வருஷங்கள்ல ஏறக்கூடிய லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. அதை செத்து போன போது உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஓ, நம்ம இனி சண்டை போட்டோம்னா இந்த உலகத்தில் இனிமேல் சர்வைவ் ஆக முடியாது. அதனால நமக்குள்ள
ஒரு நேச நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்தலாம். புரியுது? லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த அமைப்பினுடைய மாநாட்டினுடைய ஒரிஜினல் பிக்சர் எடுத்தாங்க. எதுக்காக இந்த அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்ன கொண்டு வந்துடணும்? சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நல்ல கவனிங்க, நல்ல நோக்கம் தானே, நல்ல நோக்கம் தானே, சரியா? ஆனால் இதுவரை கொண்டு வர முடிச்சுதான். இவங்க சமாதானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி 1919 எல்லாம் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. கரெக்டா 15வது வருஷத்துல என்ன வந்தாச்சு? செகண்ட் வேர்ல்டு வார் வந்தாச்சு. 1939ஆம் வருஷத்துல 2ஆம் உலக யுத்தம் வந்தது. 1945 முடிஞ்சது. பயங்கரமான டிராஜடியோட அந்த உலக யுத்தம் முடிஞ்சது. என்ன டிராஜடி? அணுகுண்டு. அணுகுண்டு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படியே நிற்கிற இடத்துல நமக்கு ஒரு நம்ம நின்றுக்கிறோம்னா 100 டிகிரி காய்ச்சல் அடிச்சு அப்படி இருக்கும். நம்மளால தாங்க முடியுதா? இதே 2000 டிகிரி உடம்பு ஹீட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே பஸ்மமாய் உருகி விழுந்துருவோம். 1945ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் அணுகுண்டு அமெரிக்கா கொண்டு போய் ஹீரோஷிமாவில் போட்டான். அப்படியே கருகி செத்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர். அப்புறம் 3 நாள் கழிச்சு எஃபெக்ட் எப்படின்னு பார்த்துட்டு 9ஆம் தேதி நாகசாகியில் கொண்டு போய் போட்டான். லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். எல்லாம் பயந்து நடுங்கிட்டாங்க. ஓ, எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் அந்த அணுகுண்டினுடைய விஷயம் பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர்னு சொல்றாங்க. நெட்டில் தான் இதெல்லாம் இருக்கு. நாகசாகியினுடைய பிக்சர். ஒரு குண்டை போட்டோன்னே சுத்தமாக கம்ப்ளீட் பில்டிங், அதாவது தெரியுதா பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஸோ இதை பார்த்தோன்னே உலகத் தலைவர்கள் எல்லாருமே பயந்துட்டான். பயந்துட்டு தான் இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக சமாதானத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஐக்கிய நாடுகள் சபை. 1945ஆம் வருஷத்துல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜனங்களால உலக நாடுகளுக்கோ உலக ஜனங்களுக்கோ சமாதானத்தை கொண்டு வர முடிஞ்சுதா? முடியுதா? இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பைபிள் சொல்றது பாருங்க. வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தன் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்க. ஜனத்தின் காயங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா பூசி மெழுகிட்டு இருக்காங்க. இவங்களால சமாதானத்தை கொண்டு வர முடியாது. ஆனா சமாதானம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் என்ன வரப்போகுது? 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம் இதோ ஆபத்து. என்ன வரப்போதா? ஆபத்து. இப்போ ஒரு கேள்வி, அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. இவங்க சமாதானத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறது தப்பா சரியா? சரிதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா இவங்களுக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்களால எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, இவர்களால எந்த அனுமதியும், அதாவது எந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியல. காரணம் என்ன தெரியுமா? சமாதான கர்த்தர் வந்தா தான் இந்த பூமியில் என்ன இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் தான் சமாதானத்துக்கு கர்த்தர். அவர் வர்றதை எதிர்பார்க்காம நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நாங்களே இந்த பூமியில சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறோம்னு சொன்னா அது சரியா இருக்குமா? பாத்தீங்களா, முதல்ல என்ன சொன்னோம்? அது சரிதான் சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்? அதுதாங்க பைபிளுக்கும் இதுக்கு வித்தியாசம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்தாதான் இங்க இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு என்ன வரும்? விடிவு காலம். மனுஷனால இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது இன்னைக்கு கண் கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கிறோம். கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் என்னதான் பெரிய தலைவரானாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு சட்டம் போட்டாலும் சரி, எவ்வளவு பட்ஜெட் போட்டாலும் சரி, மனுஷனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஒரே ரெமிடி அப்படின்னு சொன்ன அர்த்தம் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் மட்டும்தான் இல்லைங்களா? இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப தெரியுமா இறக்க போறார்? இப்ப படிச்சோம் இல்லையா? இவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன இருக்கிறாங்க? ஒன்னா கூடி இருக்கிறாங்க, சமாதானம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களால சமாதானம் கொண்டு வர முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல தேவன் என்ன செய்ய போறார் பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்சம் காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும். என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச காலத்துல நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரை எல்லாத்தையும் அசை. இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். வானம்ங்கிறது என்ன தெரியுங்களா? ஏற்கனவே படிச்ச முடியாது. வானம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத சாத்தானுடைய அரசாட்சி இடவானம்.
பூமிங்கிறது அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்புகள். சமுத்திரம்ங்கிறது துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போட்டிருக்கிறார்கள். இந்த மூணுமே இன்னைக்கு அசைச்சாச்சு. ஒன்று மட்டும் அசையா, வெட்டாந்தரை. அது மட்டும்தான் இன்னும் அசையல. வெட்டாந்தரைக்கு என்ன அர்த்தம் பாருங்க. சமுத்திரம் வெட்டாந்தரை ஈக்குவலா தான் இருக்கு. ஒரு பக்கம் பயங்கரமா கொந்தளிக்குது, ஒரு பக்கம் அப்படியே அமைதியா இருக்கு. ரெண்டும் ஈக்குவல் தான். இது ஜனங்கள்னா இதுவும் ஜனங்கள் தான். எனக்கு என்ன தெரியுங்களா, ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல பயங்கரமான கொந்தளிப்பு இருக்கு, இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சுகபோகமா இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் எதையும் தான் அசைப்பாங்க. வெட்டாந்தரையும் நான் அசைய பண்ணுவேன் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். பயங்கரமான ஒரு அசைவை இப்ப கொண்டு வர போறார். எல்லாரும் ஆடி போயிடுவாங்கன்னு அர்த்தம், நம்ம கோயம்புத்தூர் பாஷையில் சொன்னா. புரியுதா? சோ அந்த மாதிரி ஒரு அசைவை கொண்டு வரும்போது தான் வசனம் பாருங்க, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னு இருக்கு இல்லையா. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் யார்? பொய். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றத கிறிஸ்தவர்களே விரும்புறது இல்லை. கரெக்டா? வந்துட்டாருன்னா இப்பதான் வீடு கட்டி முடிச்சேன், பரலோகம் போற கூப்பிட்டாருன்னா இந்த வீட்டார் கவனிக்கிறது. அந்த கண்டிஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க. சுயநலவாதிகளுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைதானே? எல்லாருமே அதை யாரும் விரும்பல பரலோகம். ஏன்னா பரலோகம் அது எப்படி இருக்குமோ, அங்க தண்ணி வசதி இருக்குமோ, அந்த லெவலில் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் நாள் இதெல்லாம் கரெக்டா கொடுக்க முடியுமா, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிற லெவலில் சிந்திக்கிறாங்க இல்லையா. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, நாம எப்படி காணாததை எப்படி விசுவாசிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான பாரு. போன தடவை சொன்னா இருக்கா, பொட்டானிக்கல் கார்டன் போய் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. ஊட்டியில இந்த புல் தர பார்த்தாலே வயசு வித்தியாசம் இல்லாம உருள்றாங்க இல்லையா. அது என்ன தெரியுமா, தேவன் சபிச்ச முள்ளு. முள்ளே இவ்வளவு அழகா இருந்ததுன்னா ஆசீர்வதிச்சாருன்னா எப்படி இருக்கும்? இதுதான் திங்கிங். இல்லை இல்லைங்க, ஆசீர்வாதத்தை முன்னாடி கொண்டு எனக்கு வைக்கணும்னா நீங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றாங்க. உங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை காணாமல் நீங்க விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய வசனத்தை வச்சுட்டு விசுவாசிக்கணும். அதைத்தான் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து வர்றது யாருமே விரும்பல. ஏன்னா வந்தா பிரச்சனை தான், ஜட்ஜ்மெண்ட் வேற கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்து என்ன பண்றது அப்படின்னு. அப்ப உலக ராஜ்யங்கள் அவர் ஏன்னா அவங்க ஆட்சி பண்றத அவங்க விரும்பாங்க ஒழிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவங்க விரும்புறதில்லை, நாமளும் விரும்புறதில்லை. ஆனா இன்றைக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடைய வருகை அவங்க விரும்புவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, சகல ஜாதிகளா எல்லா ஜாதிகளும் கிறிஸ்துவோடைய வருகை விரும்புறாங்கன்னா இல்லை. ஆக்சுவலா இந்த வசனம் தமிழ்ல தான் அப்படி இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிளை வச்சிருக்கிறவங்க வீட்டில் இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. அது என்ன போட்டிருக்குன்னா, the desire of all nations shall come அப்படின்னு. the desire of all nations shall come. எல்லா ஜாதிகளையும் நான் அசைய பண்ணுவேன். எல்லாரும் அசையும் போது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது வரும். இப்ப இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு நல்ல ஆட்சி வராதா? புரியுதா? ஒரு நல்ல ஒரு ஆட்சி வராதா, ஒரு நல்ல தலைவர் இல்லையே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது எப்ப தெரியுமா உச்சக்கட்டத்துக்கு வரும்? நம்மளுடைய டெக்னாலஜி, நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்முடைய மேட்டிமை எல்லாம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகணும். கொஞ்ச நாள் நம்ம எதிர்பார்த்தது அத்தனை நம்பல. உலகம் எல்லாமே எதெல்லாம் நம்புறாங்களோ அத்தனை அவங்களை கைவிடும். அப்படி கைவிடும் போதுதான் உண்மையான தேவனை அவங்க என்ன செய்வாங்க? தேடுவாங்க. புரியுதுல? உண்மையான தேவன் நிறைய வசனங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் கட்டோட ஒழிஞ்சு போகும் இருக்கு. எப்படி தெரியுமா? இப்ப விக்கிரகங்கள் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, டக்குன்னு ஒரு கோயில் இருந்து விக்கிரகம் தூக்கி வீசிட்டாருன்னா நம்ம மக்கள் எதுவுமே ஆசையா இருப்பாங்க தெரியுமா? ஐயோ அனாவசியமா இப்படி தூக்கி வீசிட்டாரு, எத்தனை வருஷமா இது நம்மளை பாதுகாத்து இந்த அம்மா தான் இந்த ஐயா தான் காப்பாத்திட்டு இருந்தது, திடீர்னு இயேசுன்னு ஒருத்தர் தூக்கி வீசிட்டாரு, அதையவே நினைச்சிட்டு இருப்பான். சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா, ஒரு மகா உபத்திரவத்தை இந்த பூமியில கொண்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போய் அவங்க கடவுளை கும்பிடுவாங்க, மழை வர்றதுக்கு என்னென்னமோ பிரேயர் பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, என்னடி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பண்ணிக்கு பவுடர் பூசி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். ஒன்றும் நடக்காது. கடைசியா அந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்று, கடவுளே
பாரு எல்லாம் அழிய போகுது, காப்பாத்து, தயவு செய்து உன்னையத்தானே நம்பி இருந்தோம் அப்படின்னா அந்த அம்மா அந்த நகையெல்லாம் போட்டு அப்படியே நிற்கும். அம்மா தாயே காப்பாத்து, அந்த அம்மா அப்படியே நிற்கும். ஒரு செகண்ட் கொஞ்சம் வெளியாமா, அது அப்படியே தான் நிற்கும். கோபம் வருமா வராது? கிறிஸ்து என்ன பண்ண போறா தெரியுமா? எவன் கொண்டு போய் உள்ள வச்சானோ அவனையே தூக்கி வெளியே வீச. இதுதான் நடக்கும். சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவன் கொடுக்க போறார். அவனே வெளியே வீசணும். இவன் தானே கொண்டு போய் வச்சான், அவன் வெளியே வீசணும். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு மகா உபத்திரவம். சகல ஜாதிகளையும் நான் அசைய பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ பாருங்க, இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அவங்க ஒரு சட்டங்கள் திட்டங்கள் போடுறது எல்லாம் ஜனங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய அஜிடேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காலப்பகுதி தான் அந்த பாருங்க வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களில், அந்த ராஜாக்களின் நாட்களில் அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ? எப்போ? இப்பதான். எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாம் வாழக்கூடிய காலத்திலேயே ஒரு பயங்கரமான மாற்றத்தை தேவன் இந்த பூமியில கொண்டு வர போறார். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன செய்ய போறார்? அவர் ஏற்படுத்த போறார். சரிங்களா? என்றென்றைக்கும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அழிஞ்சு போன ராஜ்யம், அழிய போற ராஜ்யம், என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்துவார். இப்ப எப்படி அவர் ஏற்படுத்துறாருன்னா, ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து எங்க அடிக்குமா? கடைசியில பாதத்தில் அடிக்குமா? அடி சொன்ன எல்லாம் நொறுக்கப்படும். நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி என்ன ஆக போகுதுன்னா நடக்க போகுது என்று வேதம் நமக்கு பைபிள்ல நமக்கு சொல்லுது. ஸோ ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் வந்து அடிச்சு நொறுக்கிடும், ஒட்டுமொத்த சிலையை கீழே விழுந்துடும். ஸோ அந்த கல் எப்படி இருக்குமா? சிலையை மோதின கல்லோ என்றால் அது என்ன ஆகுமா? சின்னதா இருக்கிற கல் சின்னதா வந்து அடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல் என்ன ஆகும்? பெரிய பர்வதம். அதான் ராஜ்யம். முதல்ல அடிக்கும் போது தெரியாது யாருக்கும், ஆனா அது கிராஜுவலா பெருசாகும் போது எல்லா ஜனங்களுக்குமே அது தெரியுமா? இந்த இதைத்தான் என்ன சொல்றாருன்னா, அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை. ஆக்சுவலா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலேயே இது தெரியாமையே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இது தெரியாமையே கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, இது தெரியாமையே மத போதகர்கள் இருக்கிறாங்க, இது தெரியாமையே உலக ஜனங்கள் இருக்கிறாங்க, இது தெரியாமையே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எக்ஸாக்டா இந்த டைம்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க ஒரு கவர்மெண்ட். ஸோ இது யாருக்கு சொல்லணும்? இப்போ யாருக்கு தெரியுமா சொல்றார்? நம்ம படிச்சமே, அவர் வந்து யாரை இந்த பூமியில சுயநலம் இல்லாம கூப்பிட்டுருக்காரோ அவருடைய ராஜ்யத்துல ராஜாக்களா இருக்கிறது கூப்பிடுறார். அப்ப ராஜாக்களா வரப்போறவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ராஜாங்க ரகசியத்தை சொல்லிட்டு இருக்க. இதுதான் விஷயம் நடக்க போகுது. என்னுடைய பிள்ளைகளை நீங்க பார்த்துங்க, இது யாருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இந்த கல் எதை குறிக்கும்? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நான் ஒரு சீயோனிலே அஸ்திபாரமாகி ஒரு கல்லை வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். இப்ப இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கல் யார் தான்? அந்த கல் வந்து கீழே வந்து எங்க அடிக்குமா? பாதத்துல வந்து அடிக்க போகும் இல்லையா? இன்னொரு வசனம் கொடுப்பாரு, இந்த கல்லு பாதத்துல வந்து அடிக்கிற கல்லு மாத்திரமல்ல, இன்னொரு கல்லாவும் இருக்கா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவராலே தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும், விசுவாசிக்காதவங்களுக்கு அது என்ன வருமா? இடறுதலின் கல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனமே இடறி போயிடுவாங்க ஜனம். ஒரு குரூப் விசுவாசிக்கிறவங்க வசனத்தில் நல்லா மேல வந்துடும். அப்போ இது எப்ப நடக்க போகுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து எக்ஸாக்டா இந்த விஷயத்தை அவர் பண்ண போறோம். ஸோ அந்த கல் இதுல என்ன விசேஷம்னா, இந்த கல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு முக்கியமான வசனத்தை கவனிக்கலாம். இதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல தான் தீர்க்க தரிசனம் பார்த்தோம். அந்த 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருத்தர் வரார். இப்ப அவர் வந்தோடனே அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் என்ன பண்றாரு? அவர் கையில என்ன கொடுக்குறாரு? என்ன கொடுக்குறாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமா இந்த சப்ஜெக்டுடைய கிளைமாக்ஸ் வந்துட்டோம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வரார். வந்த உடனே சகல ஜாதிகளும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி இப்ப என்ன கொடுக்கப்பட்டது? கர்த்தத்துவம். கர்த்தத்துவம்னா என்ன? கவர்மெண்ட். போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா? சோ யார் கையில கவர்மெண்ட் வந்துடும்? கிறிஸ்து கையில கம்ப்ளீட் கவர்மெண்ட் வருமா? இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில வந்து அவருடைய கவர்மெண்ட் அவர் கையில் எடுக்கும் போது பாருங்க, அது எப்படி இருக்குமா? அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம். அப்படின்னா இப்ப இருக்கிறதெல்லாம் நீங்கிற கர்த்தத்துவம். நீங்க கர்த்தத்துவம் இல்லை, நீங்கிறதுவம், அவ்வளவுதான். சோ அப்ப பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், நல்லா படிச்சோம் இல்லையா? சோ அழியாத ஒரு கவர்மெண்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்த போறார். எப்போ அப்படின்னா, இந்த ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு செத்து போய் அவங்களெல்லாம் புதைச்சதுக்கு அப்புறம் அவர் ராஜ்யத்தை ஏற்படுத்துவார்னு பைபிள் சொல்லுது. அந்த ராஜாக்களின் நாட்களில், அந்த ராஜாக்கள் இருக்கும் போதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் மத்தியிலேயே தன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்ன செய்ய போறார்? அவர் எடுக்க போறார். சோ அதான் அந்த கல். சரிங்களா? அப்படியா? ராஜ்ய பாரத்தை எடுக்க போறாரா? அப்ப நம்ம அது வேணும் இல்லையா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று, அவர் எல்லா ராஜ்ய பாரத்தை கையில் எடுத்ததுக்கு பிறகு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? இது யாரு? இது யாரு? புரிஞ்சுங்களா? ஏன் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? 2ஆம் உலக சப்ஜெக்ட்ல பார்த்தோம் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்க பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் மறுஜன்ம காலத்திலே ராஜாவா உட்கார்ந்து இருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் எங்க உட்கார்ந்துருப்பீங்க? சிங்காசனத்தை. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். எவ்வளவு கிளியரா சொல்ற, நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல. இப்ப யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எங்க உட்கார வைப்பேன்? என்னுடைய சிங்காசனம். ஆக்சுவலா 5ஆம் உலக பேரரசு, உலகத்தில் இருக்கிற 4 பேரரசுகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சாச்சு. இனி வரப்போறது என்ன பேரரசு? 5ஆம் உலக பேரரசு. என்ன சொல்ற தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளே, 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட் கேட்டீங்களா? 5ஆம் உலக பேரரசே நீங்க தான் அப்படின்ட்டு. நீங்க தான், உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்க போறேன். என்னுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் சுயநலம் இல்லாம ஒரு போராட்ட ஜீவத்தை ஜீவிச்சு அப்புறம் தாழ்மையோட அப்புறம் சிலுவை எடுத்துட்டு ரொம்ப பொறுமையோட நல்ல குணலட்சணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் இந்த பூமியில காட்டுறாங்களோ அவங்க தான் அவரோட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலிங் கொடுத்துட்டார். இன்னைக்கு கடைசியா தேவனுடைய பிள்ளைகள், இந்த ராஜ்யம் உங்க நாட்களிலேயே இந்த பூமியில நான் ஸ்தாபிக்கப்பட போறது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீங்க இந்த ராஜ்யத்துக்கு ராஜாக்களா இருக்க போறதுக்கு தான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். ராஜாங்க ரகசியத்தை சொல்லிட்டேன். அதனால என் பிள்ளைகளே, நீங்க தான் அந்த 5ஆம் உலக பேரரசு. இப்ப பாருங்க, ஒரு சின்ன கல் வந்துதான். இப்ப இந்த கல் வந்து பெரிய மலையாகணும்னா 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, கல் வளரணும், அல்லது அந்த கல்லோட நிறைய கல் என்ன ஆகணும்? சேரணும். இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கல் வளருதா இல்ல கல்லு கூட நிறைய கல் சேருதா? சேருதா? ஓகே, இப்ப நீங்க சொன்னது வசனத்தில் இருக்கான்னு பார்க்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய. பாத்தீங்களா?
ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அப்புறம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிற. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ராஜாக்களை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார்? கூட்டி சேர்த்துட்டு இருக்கார். இந்த வேலை தான் நடக்குது. இப்ப சின்னதா இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்? ஆமா, எல்லாம் பறந்து போகும்போது இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் ரொம்ப பெருசா வெளியே தெரியும். அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வெளிப்படையா வந்தது எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சோ ஏன் தெரியாதுன்னா, அது ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருடைய ராஜாக்களை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார்? செலக்ட் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த 60 கிளாஸ் முடிகிற வரைக்கும் தயவு செய்து ஒண்ணும் பண்ணிடுங்க. தான் நம்முடைய ஜெபமா. சீக்கிரம் அந்த 60 கிளாஸ் முடிகிற வரைக்கும் தயவு செய்து ஒன்றும் பண்ணிடாதீங்க. நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக என்னன்னு தெரிஞ்சிடறோம். ஏன்னா சரி, இப்போ இது தேவன் செய்வாரா? செய்ய மாட்டாங்க. கட்டாயம் செய்வார். ஏன் தெரியுங்களா? அவருடைய சித்தம் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் உட்கார்க்க வாய்ப்பே, இந்த சத்தியங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய சித்தம் இருக்கிறதுனால தான் தேவன் கொண்டு பாருங்க, எங்கேயோ இருந்து அட்ரஸே இல்லை, நமக்கெல்லாம் மூஞ்சி முகத்தையே நம்ம பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பார்த்தீங்களா? இதுதான் தேவனுடைய சித்தம். ஸோ அவர் கொண்டு வந்து உட்கார வச்சு அவருடைய மிகப்பெரிய சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணிட்டார்னா சொல்லிட்டார். இப்போ அவருடைய ராஜ்ய பாரம் இந்த பூமியில வரும்போது இப்போ இங்க எல்லாம் என்னென்னவெல்லாம் நடக்கும், நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. ஒரு சாம்பிள் மட்டும் பார்க்கலாம். சங்கீதம் 110 சங்கீதம். இயேசு கிறிஸ்து ராஜ்ய பாரத்தை கையில் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. வாசிக்கலாம். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். யாரை வெட்டுவாரா? ராஜாக்களை வெட்டுவார். இருக்கா? இப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ற சின்ன குழு, இந்த பூமியில ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷமா இருந்தாங்க. ஜனங்களை வந்து தங்களுக்கு அடிமைப்படுத்தி சேர சோழ பாண்டியெல்லாம் படிக்க முடியும். கடைசியா பிரிட்டிஷ் வரைக்கும் பயங்கரமான பராக்கிரமத்தில் ராஜாமன். ராஜான்னு என்ன தெரியுமா? நான் சொன்ன நீ கேளு, கேட்கலன்னா உனக்கு கொண்டு போடுறேன். இன்னைக்கு யாராவது இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? சரி, இந்த பூமியில ராஜாக்கள் யாரும் இருக்காங்களா? இப்போ முழு அதிகாரம் செலுத்துற மாதிரி ராஜாக்கள் யாரும் இருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு? ராஜாக்களை வெட்டிட்டார். அதான் அர்த்தம். என்னமோ நடந்துட்டு இருக்கு இந்த பூமியில. கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்தை இந்த பூமியில ஒரு குழு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு டீட்டெயிலான வசனங்கள், டீட்டெயிலான தீர்க்க தரிசனங்கள் பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னால ஒரே ஒரு தேவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம், 1000 வருஷங்கிறது ஒரு நாள் சொல்லியிருக்கு. இதைத்தான் பல வசனங்கள்ல கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவுடைய நாள், நீதியை சரிக்கட்டும் நாள் அப்படின்னு எல்லாம் வசனம் வரும். இந்த நாளை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி. சரி, இப்ப அந்த 1000 வருஷ அரசாட்சியை தான் நாள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த நாளை நம்ம விரும்புறோமா இல்லையா? ராஜ்யம் வரணும்னு விரும்புறோமா இல்லையா? விரும்புறோம். யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ, இது என்ன உண்மை புரியலையே? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அப்புறம் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராது. அவருடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா அது முதல்ல ஸ்டார்டிங்ல எப்படி இருக்குமா? ஒரு பயங்கரமான அந்தகாரம். அதுதான் அசைய பண்ணுவேன் சொன்னார். உலக ராஜ்யங்கள் எல்லாம் அசையும். ஏன்னா கிறிஸ்து உள்ள வந்துடுவார். அசையுமா? அது ஒரு அந்தகாரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா முதல்ல? புரியுதுங்களா? அதைத்தான் சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னா. அப்படின்னா நமக்கு ஐயோ, ஐயோன்னா தெரியும் இல்லையா? ஐயோ என்றால் நாசமாய் போய்விடுவோம் என்று அர்த்தம். அதான் அர்த்தம். அப்படின்னா உண்மையாலுமே ஆண்டவருடைய ராஜ்யம் விரும்பணும், நம்ம விரும்புறவங்க நம்ம அழிஞ்சு போயிடுமா? இல்லை. இதுதான் தீர்க்க தரிசன லாங்குவேஜ். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்துருச்சுன்னா அவருடைய நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அவருடைய ஆட்சி இந்த பூமியில் இருக்குன்னு அர்த்தம். அவருடைய அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவருடைய அதிகாரம் இந்த பூமியில வரும்போது இந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க வர வேண்டாம், நாங்களே அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிக்கிறோம்? எடுத்துக்கிறோம். நாங்களே சமாதானத்தை ஏற்படுத்திக்கிறோம் சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வசனம். இயேசு கிறிஸ்துடைய நாளை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
விரும்பிட்டு இருக்கார். அது அவருடைய நாடு, அவருடைய ராஜ்யம். அது யாருக்கு கொடுக்க மாட்டார். பைபிள் வசனம் படிச்சோம் இல்லையா, வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. இனி ஆட்சி பண்றதுக்கு நான் உங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டேன்ட்டான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீங்க என்ன கொடுக்குறது, நாங்களே என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான் ஜனங்களை. இவங்களுக்கு தான் புரிஞ்சுதா புரியுதுங்களா? ஸோ அது எப்படி இந்த பூமியில வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்ட அந்த கிறிஸ்துவோட ராஜ்யம் எப்படி இருக்குமா, அவர் உள்ள வந்துருச்சுன்னா சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்ட மாதிரியும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போல. வீட்டுக்கு அப்புறம் அதாவது சிங்கத்துக்கும் தப்பிச்சிருவான், கரடிக்கும் தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு வந்து அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படி வீட்டு மேல கை வச்சான்னா என்ன கடிச்சிடும், பாம்பு கடிச்சிடும்ட்டான். சரிங்களா? இது ஆக்சுவலா ஒரு ஹையஸ்ட் தீர்க்க தரிசன லாங்குவேஜில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க பேசுறார். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், அவருடைய அதிகாரம் இந்த பூமியில வரும்போது இங்க சிங்கம் மாதிரி ஒரு ராஜ்ய பாரம் இருந்தான். யார் தெரியுமா? சிங்கம் மாதிரி, கடைசியா சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தது யார் தெரியுமா? ராஜாக்கள், பிரிட்டிஷ் தான். அவங்களுடைய எம்பளமே என்ன தெரியுமா? சிங்கம் தான். கம்ப்ளீட்டா தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தாங்க. முதலாம் உலக யுத்தம் அவங்க கட்டுப்பாட்டுகள் நடந்துச்சு, அதான் சிங்கம். அடுத்தது உலக ஜனங்கள் இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு வெளியே வந்தாங்க. இது பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வெளியே வந்து ஒரு முக்கியமான கரடி கையில் மாட்டிட்டான். அந்த கரடி பிச்சு உதறிச்சான். அது என்னன்னு சொல்ல முடியுமா? பிரிட்டிஷனுடைய அதிகாரத்துக்கு பிறகு இந்த மிடில் டைம்ல ரொம்ப மிகப்பெரிய அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தின ஒரு ராஜ்யம் ஒன்று இருந்தது, ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தில எல்லா பக்கமும் போய் ஃபேமஸா சொல்லிட்டு இருந்தாங்க. ரஷ்யா கம்யூனிசம். ஸோ கம்யூனிசம் கையில் போய் உலக ஜனங்கள் மாட்டினாங்க. அது பீறி போட்ட மாதிரி பீறி விட்டுருச்சு. இன்னைக்கு கம்யூனிசம் இல்லை, கடைசியா டேஞ்சரான ஒரு விஷயத்துல வந்து மாட்டிருக்காங்க. வீட்டு மேல கை வச்சுட்டாங்க, பாம்பு கட்டாயமா கடிச்சிடும். என்ன தெரியுமா அது? அதாவது ராஜாக்கள் கையிலிருந்து கம்யூனிஸ்டுக்கு மாறினாங்க. கம்யூனிஸ்ட் கையிலிருந்து இப்போ ஒரு பாம்பு கிட்ட மாட்டிருக்காங்க, அது கட்டாயமா கடிச்சிடும். அமெரிக்கா, எல்லா நாடுகளும் ஜனநாயகம், டெமோக்ரசி. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள். அப்படி இல்லை, தடி எடுத்தவன் தண்டல்காரன். அதான் அர்த்தம். யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல மகா பெரிய அளவுல இது வெடிக்க போதும். ஜனநாயகம் தான் ஜனங்களை சீரழிக்க போகுது. ஸோ இது வந்து ஜனங்களுக்கு தெரியாது. இப்போ 3 எக்ஸ்பீரியன்ஸ் தேவன் என்ன பண்றாரு உலக ஜனங்கள் கொடுக்குறாரு. நீ ராஜாக்கள் கையிலையும் ஒழுங்கா இருக்க முடியாது. கம்யூனிசம் பொது உடைமை கொள்கைன்னு சொல்ற, அது ஒழுங்கு கிடையாது. அதே சமயத்துல நீ ஏன் உன்னை ஆண்டுக்கலான்னு சொன்னாலும் அது நீ ஒழுங்கா செய்ய போறது இல்லை. நான் வந்து உன்னை ஆட்சி பண்ணாதான் உனக்கு எப்படி இருக்கும்? சமாதானமா நீ இருப்ப. ஸோ சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்ட அவருடைய ஆட்சி இந்த கால பகுதியில். அதனாலதான் அவர் எப்படி முடிக்கிறார்? தானியேல் 2:44 படிக்கிறோம் இல்லையா? அந்த ராஜாக்களின் நாட்கள். நம்முடைய இந்த கால பகுதியில் தான் பரலோகத்தின் தேவன் ஒரு கவர்மெண்ட்டை, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஏற்படுத்த போறார். இன்னும் அது ஏன் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் இன்னும் செலக்ட் ஆகவில்லை. எல்லாரும் தாமோதர் சென்டர்ல உட்கார்ந்து இப்பதான் 6வது சப்ஜெக்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க 60வது சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையோடு இருப்பார். 60 வகுப்பு முடிஞ்சும் உருப்படி இல்லைன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்ய பாரத்தை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிடுவார்? அவர் போய். ஸோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சுங்களா? இதை ரோமருக்கு பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். வாசிக்கலாம் பாருங்க. எல்லாரும் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தூங்கிட்டு இருந்தோம். அது சாதாரண தூக்கம் இல்லை, கன நித்திரை. ஒண்ணுமே தெரியல. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம வாழக்கூடிய காலம் என்னன்னு நமக்கு தெரியணும். இது ஒண்ணு மட்டும்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது நம்ம சொல்ற முடியும், எங்க அப்பா எல்லாம் கிறிஸ்தவருங்க, எங்க தாத்தா எல்லாம் கிறிஸ்தவர், எல்லாம் ஓகே தான். அப்பெல்லாம் இருந்ததை விட பாருங்க, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருக்கிறதை பார்க்கிலும் இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ அது எப்படி இருக்கு? நமக்கு ரொம்ப பக்கத்துல. அதனால நீங்க என்ன பண்ணுவா? இரவு சென்று போயிட்டு பகல் சமீபம், அதாவது ராஜ்யம் உள்ள வந்திருக்கு.
சொல்றார். பகல் சமயமாயிட்டுனா ஒரு ராஜ்யத்தினுடைய காரியங்கள் வந்தாச்சு. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் வெட்டு, ஒளியின் ஆயுதங்கள். அதுக்கெல்லாம் விளக்க வேணுமா? ஒளியின் ஆயுதமே தான். நீ எதை நல்லா கவனிங்க, சத்திய வசனம். இதை நல்லா கூர்ந்து கவனிச்சு அந்த காலப்பகுதி தெரிஞ்சுட்டு தேவன் நம்மை அழைத்த அழைப்பினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிற பாடத்திலேயே நம்ம தெரிஞ்சுட்டு அந்த மேன்மைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம்.